पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वंदे गुरूणां चरणारविन्दे संदर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हि शस्तवो व्यात्सितविमलतनुः योगदो योगयुक्तः योगदो योगयुक्तः। ओम अथ अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் கைவல்ய பாதம் வியாச பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். 4வது பாதம். இதில் நேற்று நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 19வது சூத்திரம் பார்த்துருக்கோம். இந்த 19வது சூத்திரம் ரொம்ப முக்கியமானது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா இந்த மனசுக்கு இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அதிகமாக கொடுக்குறோம். மனசுனால பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுறோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வர சூத்திரங்கள் எல்லாமே அதுதான் நிச்சயம் பண்ணுது. மனசுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அவ்வளோதான் மனசுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஜடம். அதை நிரூபணம் பண்ணுறதுக்கு தான் 19வது சூத்திரம் சொல்லிச்சு ந தத்து சுவாபாசம் திருஷ்யத்வாத் அப்படின்னு. இவங்களோட மதத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய விஞ்ஞானவாதிகளோட மதத்தில் ஆத்மாவும் பார்த்திங்கன்னா விஞ்ஞானம். விஞ்ஞானம்னா புத்தி விருத்தி தான் பார்த்திங்கன்னா ஆத்மாவும், அதே புத்தி விருத்தி தான் பார்த்திங்கன்னா உலகமும். வெளியில் பார்க்குற உலகமும் வஸ்துக்கள் எதெல்லாம் பார்க்குறோமோ அதுவும் புத்தி விருத்தி தான், ஆத்மாவும் புத்தி விருத்தி தான். புத்தி விருத்தி இல்லை அப்படின்னா நம்மளை அறியவே முடியாது. நம்ம தூக்கத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஒரு ஞானமும் இல்லை. நான் இருக்கனா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நான் அப்படின்றது பார்த்திங்கன்னா புத்தி வேக்கப்பானதுக்கு பிறகுதான் நான் இருக்கேன் அப்படின்றது நமக்கு தெரியுது. புத்தி இல்லை அப்படின்னா நான் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எங்கள் கோமா ஸ்டேஜில் நல்லா டீப் ஸ்லீப்பில் சமாதி அவஸ்தையில் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா நான் அப்படின்றது ஒன்று தெரியாது. இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி பாவசமாதியில் நான் இருப்பேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாவசமாதியில் புத்தி இருக்காது. அப்போ பாவசமாதியில் புத்தி இல்லாத போது பார்த்திங்க அப்படின்னா தான் இருக்கிறது பார்த்திங்கன்னா தெரியவே தெரியாது. அதுதான் சமாதியோட உச்சமானது. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புத்தி இருந்தால் நான் இருக்கேன், புத்தி இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு நமக்கு அனுபவம் இருக்குது. அதே மாதிரி இந்த வஸ்துக்கள் எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியில் இருக்கிற உலகம் எல்லாம் புத்தி இருந்தால் தான் தெரியும். புத்தி இல்லை அப்படின்னா பார்த்திங்கன்னா புத்தி விருத்தி ஆக்டிவாக இல்லை அப்படின்னா நமக்கு இந்த உலகம் தெரியவே தெரியாது. அப்போ மனசில் நல்லா புரிஞ்சுக்கணும், விஞ்ஞானவாதிகளோட மதம் என்னென்னா புத்தி விருத்தின்ற ஒரே ஒரு விஞ்ஞானமே, விஞ்ஞானம்னா புத்தி விருத்தி, இந்த புத்தி விருத்தியே விஷயங்களாகவும் ஆகுது, அதே நேரத்தில் ஆத்மாவாகவும் அது ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அதுவும் எப்படி க்ஷணிக்கத்தில் தோன்றி க்ஷணிக்கத்தில் மறையும். நம்ம அனுபவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அனுபவம் இதுதான் நம்ம அனுபவம். நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம மதத்தில் தான் சொல்கிறோம் ஒரிஜினல் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு 2ஆக பிரிக்கிறோம். நம்ம தான் பார்த்திங்கன்னா துவா சுபர்ணா சயுஜா சகாயான்னு ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்துப்படி ஒரு கிளையில் 2 பட்சிகள் உட்கார்ந்துருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒன்று ஜீவாத்மா, ஒன்று பரமாத்மா அப்படின்னு. இது பார்த்திங்கன்னா யாருக்கும் அனுபவத்தில் இல்லை. நான் அடிக்கடி கேட்குறது பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ளார எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உங்களுக்குள்ளார எத்தனை பேர் இருக்காங்க? நான் மட்டும்தானே இருக்கேன். வேற யாராவது இருக்காங்களா உங்களுக்கு? ஒரே ஆள் தானே இருக்கோம். சரி, ஒரே ஆள் பார்த்திங்கன்னா ஜாகிரதத்தில் இருக்கேன், அதே சொப்பனத்தில் இல்லாமல் வேற ஒரு ஆள் வந்துடுறேன்.
சொப்பனத்தில் இருக்கிற ஆள் வந்து பார்த்தீங்கன்னா டீப் ஸ்லீப்பில் போனதுக்கப்புறம் இல்லாமல் போயிடும். அப்போ நமக்கு நான்ற அந்த பரமஹம்சானந்தான்ற ஒரு பர்சனாலிட்டி, இந்த பர்சனாலிட்டிக்கு ஜீவாத்மாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாகிரதத்தில் சொப்பனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ஸ் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டீப் ஸ்லீப்பில் வந்து ஆப்சென்ட் ஆகிடுறோம்ல நம்ம எல்லாருமே. நம்ம என்ன ஆனோம்னே தெரியல நமக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மந்திரங்கள் என்ன சொல்லுது? ஆத்மா வந்து நித்தியம் அப்படின்னு சொல்லுது. திரிகால அதீதம், 3 காலங்களுக்கு வேறானது, 3 அவஸ்தைகளுக்கு வேறானது, அவஸ்தாத்திரிய அதீதம். ஆனால் இல்லையே, எனக்கு தெரியலையே. இந்த நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாகிரதத்தில் சொப்பனத்தில் இருக்க, டீப் ஸ்லீப்பில் இல்லை. இப்போ நான் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸாக இருக்கிற ஜீவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அனுபவத்தில் புத்தி வேக்கப்பானா இந்த பரமஹம்சானந்தா வேக்கப் ஆகிடுறேன். புத்தி ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா நான் ஆஃப் ஆகிடுறேன். இதான் நமக்கு வந்து இந்த லோக்கத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் பிரத்யக்ஷம். இதுதான். இதை மறுக்கிறதுக்கு யாராலையும் முடியவே முடியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஞ்ஞானவாதிகளோட மதம் வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டானது. விவகாரத்தில் விஞ்ஞானவாதிகள் சொல்கிறாங்க புத்தி இருந்தால் நான் இருக்கேன், புத்தி இல்லைன்னா நான் இல்லாமா. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஞ்ஞானவாதிகளுக்கு அந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா தெரியவே தெரியாது. யார் சொல்கிறா? வேதம் சொல்லுது. வேதம் சொல்லுது ஒவ்வொரு புத்தி விருத்திலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரதிபிம்பிக்கிறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் தான் பிரதிபிம்பிக்குது. இந்த புத்தியில் பிரதிபிம்பிக்கிற சைத்தன்யத்தை தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ஜீவன் அப்படின்னு அடாப்ட் பண்ணிக்கிறோம், நான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ இந்த புத்தி இல்லைன்னா ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு மீடியம் இல்லைன்னா என்ன ஆகிடும்? பிரதிபிம்பம் உண்டாகாது. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் புத்தி ஆஃப் ஆகுதோ அப்போ அந்த புத்தி ஆஃப் ஆகும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரிஃப்ளெக்ஷன் வந்து என்னோட இருப்புத்தன்மை வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் போயிடுது. எப்பெல்லாம் புத்தி வேக்கப் ஆகுதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்? ரிஃப்ளெக்ஷன் உண்டாகுது. இந்த கண்ணாடியை வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் உண்டாகணும்? அந்த கண்ணாடியை வச்சேன் அப்படின்னா முகம் தெரியுது எனக்கு. கண்ணாடி இல்லை அப்படின்னா முகம் தெரியல. இந்த ஒரிஜினலை விட்டுருங்க. ஒரிஜினலை விட்டுட்டு விஞ்ஞானவாதி என்ன பண்ணுறான்? கண்ணாடியை மட்டும் பார்க்குறான். பார்த்தா வந்து கண்ணாடி இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா நான் இருக்கேன், கண்ணாடி இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அடிச்சா அப்போ இது கரெக்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா பர்ஃபெக்ட். விவகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஞ்ஞானவாதியோட மதம் ரொம்ப பர்ஃபெக்ட். இப்போ கேட்குறேன், சரி இப்போ வந்து இந்த விற்த்திக்கு அந்நியமாக உலகம்னு ஒன்று இருக்கா? உலகம்னு ஒன்று இருக்கா? இப்போ நீங்கள் நான் ஒரு விற்பி சொல்கிறீங்க. நான்றது வந்து பார்த்தீங்கன்னா புத்தி விருத்தியாக தானே இருக்குது. நான்றது வந்து பார்த்தீங்கன்னா விவகாரம் எல்லாமே பண்ணுறோம். நான் பரமஹம்சானந்தா அப்படின்ற எண்ணம் எனக்கு உண்டாகுது. இது எல்லாம் புத்தி விருத்தி தான். அதே மாதிரி இந்த உலகத்தை நான் பார்க்குறேன். இந்த உலகத்தை பார்க்கும்போது இது மலை, இது வீடு, இதுக்கு வாசல், இவர் ராமர், இவர் கிருஷ்ணர் அப்படின்னு எல்லாத்தையும் நான் தாட் வந்துக்கிட்டே இருக்கு. இந்த தாட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னது அப்படின்னா அதுவும் புத்தி விருத்தி. அப்போ ஒரே புத்தி விருத்தியில் ஆப்ஜெக்டா இருக்கிற உலக வஸ்துக்களும் ஒரே புத்தி விருத்தி தான். அந்த புத்தி விருத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மாவா இருக்கிற நானும் அப்படின்னு விஞ்ஞானவாதிகளோட மதம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டும் வந்து பார்த்தீங்கன்னா புத்தி விருத்தி தான், விஞ்ஞானம் தான் சப்ஜெக்டும், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டும் அப்படின்னு விஞ்ஞானவாதிகளோட மதம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. இதை வந்து பார்த்தீங்கன்னா சரி யார் அறியறா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புத்தி விருத்தி என்ன பண்ணுதுன்னா உலக விஷயங்களையும் அறிகிறது, வஸ்துக்களையும் பிரகாசிக்குது, கூடவே வந்து பார்த்தீங்கன்னா தன்னையும் தான் பிரகாசிச்சுக்குது. நான் யாருன்றதும் எனக்கு தெரியும். அதே நேரத்தில் நான் வந்து பார்த்தீங்கன்னா புத்தி விருத்தியாக இருக்கிற நான் இந்த உலகத்தையும் அறிகின்றேன். அப்போ உலகத்தையும் விஞ்ஞானம் அறிகின்றது, புத்தி விருத்தி என்னையும் அறிகின்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்வ ஆபாசம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பர ஆபாசம். தன்னையும் தன்னை பிரகாசிக்கப்படுத்திக்கிறது, கூடவே மற்றதையும் பிரகாசிச்சுக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விஞ்ஞானத்துக்கு லட்சணமாக விஞ்ஞானவாதி சொல்கிறான். இதை கண்டனம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்ணார்? 19வது சூத்திரத்தில் கண்டனம் பண்ணுறார் பதஞ்சலி முனிவர். ந தத்து சுவாபாசம், நீ சொல்றியப்பா புத்தி விருத்தி தன்னையும் பிரகாசிச்சுக்குது அப்படின்னு, அது முடியாது. புத்தி விருத்தி வந்து பார்த்தீங்கன்னா தன்னைத்தான் பிரகாசிக்கிற சாமர்த்தியம் புத்தி விருத்திக்கு இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருஷ்யத்வாத், அது பார்க்கப்படுவதாக இருப்பதால். புத்தி விருத்தியும் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 குணங்களுடைய மாயையிலிருந்து உண்டானது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாயையிலிருந்து உண்டானது எல்லாம் மாயாஜடம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா புத்தி விருத்தியும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜடம். ஜடமான வஸ்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அறிவு இல்லை. அப்போ அந்த புத்தி விருத்தி வந்து பார்த்தீங்கன்னா தன்னைத்தான் பிரகாசிக்கிற சாமர்த்தியம் அதுக்கு இல்லை. அப்போ எக்ஸாம்பிள் என்னது? இந்த கண்ணாடி.
இந்த கண்ணாடியில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதிபிம்பம் உழுவுதா? ஆமாம் உழுவுது. ஆனால் இருட்டாக்கிருங்க, இருட்டாக்கிட்டீங்க அப்படின்னா டார்க்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி பிரகாசிக்காது. அப்போ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கண்ணாடிக்கு சொந்த பிரகாசம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. லைட் இருக்கிறதுனால தான் அந்த லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் இந்த கண்ணாடியில் படுது, ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக இருக்கிறது யார் அப்படின்னா நான் அப்படின்ற ஆத்ம தத்துவம் லைட்டாக இருக்குது. இந்த நான்ற ஆத்ம தத்துவம் இருக்கிறதுனால இதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது, புத்தியில் பட்ட மாத்திரத்தில் புத்தி பிரகாசிக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. வாஸ்தவத்தில் புத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரகாசிக்கிற சாமர்த்தியம் இல்லை. இந்த நான் மனசில் படும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனசு ஆபாசமாகுது, பிரகாசிக்குது. வாஸ்தவத்தில் மனசுக்கு பிரகாசிக்கிற தன்மை இல்லை. இந்திரியங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜடம், இந்திரியங்கள்லையும் இந்த ஆத்ம தத்துவம் என்ன ஆகுது, பிரகாசிக்குது. அப்படி பிரகாசிக்கும் போது நம்ம இந்திரியங்களுக்கு அறிவு இருக்கிற மாதிரியே, சைத்தன்யம் உணர்வு இருக்கிற மாதிரியே நம்ம பார்க்குறோம். வாஸ்தவத்தில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆபாசம், ரிஃப்ளெக்ட் ஆகிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொந்த பிரகாசம் இல்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொந்த பிரகாசம் இல்லை. ஏன் அப்படின்னா திருஷ்யத்வாத் அப்படின்னு ஒரு ஹேத்துவை நம்ம சொல்கிறோம், பார்க்கப்படுவதால். இதுதான் முக்கியமான தாட். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் மாண்டூக்கிய காரிக்கையால் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து நேர்த்தி பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமாக இதை தான் பண்ணுவோம். மாண்டூக்கிய உபனிஷத் சொல்கிற முக்கியமான பிரக்கிரியா வந்து பார்த்தீங்கன்னா திருஷ்யத்வாத், சொப்பனவத், அனித்யம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கணும். நம்ம எப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து பார்க்கறது இல்லை அப்படின்னா ஜீவனுக்கும் பிரம்மத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேதாந்தத்தில் நான் எப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தி விருத்தியோட சிங்க் ஆகிறனோ அப்போ ஜீவன், எப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா புத்தி விருத்தியை ஆப்ஜெக்டாக பார்க்க ஆரம்பிக்கிறனோ அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நிர்விகாரமாக இருக்கிற பிரம்மம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், சிங்க் ஆகிறதுனால ஜெல்லாயிடுறோம். ஒவ்வொரு தாட்டோடையும் ஜெல்லாயிட்டு புத்தி விருத்தி எப்படி பரிணமிக்குதோ அது மாதிரி நானும் என்னுடைய பர்சனாலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஆயிடுது உங்களுக்கு. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம், புத்தி விருத்தியவே நான் நினச்சிக்கிட்டு புத்தி விருத்தி தன்னையும் அறிகின்றது, பிறவற்றையும் அறிகிறது அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், மற்றதையும் பார்க்கணும் மனசுல இருந்துக்கிட்டு நான் அப்படின்னு மனசையே நானுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம. அப்போ வந்து இதை நிஷேதம் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. இந்த புத்தி விருத்தியும் பார்க்கப்படுவது அப்படின்னு எடுத்துக்கணும். இதை வந்து கண்டனம் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா என்ப்பா ஸ்ருதியை படி, வேதத்தை படிச்சுன்னா உனக்கு தெரியும், ரிஃப்ளெக்ஷனுக்கு அந்நியமாக பிம்பம்னு ஒன்று இருக்கு. நான் சொன்னல பன்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன தெரியாது, ஆகாசம் தெரியாது. பன்றி அப்படி தானே, பன்றிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவுந்து படுக்க தெரியாது. இப்படி நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா வானத்தை பார்த்து படுக்கிறோம்ல, அது மாதிரி பன்றி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு படுக்க முடியாது. அப்போ வானம் தெரியாததுனால பன்றிக்கு என்ன இருக்கும், ஒரிஜினல் பிம்பம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியவே தெரியாது, பிரதிபிம்பம் மட்டும்தான் அதுக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணுவோம், கீழே இருக்கிறது எல்லாத்தையும் பார்க்குது, பார்த்தா எங்கெங்கெல்லாம் ஜலம் இருக்கோ அங்கங்கெல்லாம் ரிஃப்ளெக்ஷன் இருக்குது. அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய ரிஃப்ளெக்ஷன் இருக்குது அப்படின்னு அந்த மீடியத்தோட சேர்ந்து அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், அதை எடுத்துக்கும். வானத்தில் இருக்க பிம்பம் தெரியவே தெரியாது. அப்போ ஸ்ருதி தான் சொல்லுது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிம்பம்னு ஒன்று இருக்குது, பரமாத்மான்னு ஒருத்தர் இருக்கார், அவரோட ரிஃப்ளெக்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சித்தத்திலையும் ரிஃப்ளெக்ட் ஆகுறதா தான் ஜீவாத்மா. அப்போ பிரதிபிம்பம் வந்து பார்த்தீங்கன்னா பிம்பம் தான் அப்படின்னு நம்ம ஜீவ பிரம்ம ஐக்கியம் பண்ணுறோம். நம்ம வேதாந்தத்தில் பிரதிபிம்பம் வாஸ்தவத்தில் பிம்பம் தான் அப்படின்னு ஒரே ஒரு பரமாத்மா தான் ஜலச்சந்திரவத்து, திருஷ்யத்தே ஜலச்சந்திரவத்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இதை எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விஞ்ஞானவாதி பௌத்தனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதி அனுகிரகம் இல்லாததுனால அவன் என்ன பண்ணுறான், அவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விற்த்தியை மட்டும் பார்க்குறான். விற்த்தியை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா விற்த்தியே வந்து பார்த்தீங்கன்னா பிரகாசிக்குது, தன்னையே தான் அறிகிறது, அந்த விற்த்தியை உலகத்தையும் அறிகிறது. அந்த விற்த்தி வந்து பார்த்தீங்கன்னா க்ஷணம் க்ஷணம் தோன்றி மறையுது. அதை வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணிட்டான், விஞ்ஞானவாதி தன்னுடைய சித்தாந்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு போயிட்டான். இதை கண்டனம் பண்ணுறோம், இந்த புத்தி விருத்தியும் கூட பார்க்கப்படுவது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டனம் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சூத்திரம் ஆரம்பிக்குது, 20வது சூத்திரம். அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புத்திசாலியாக இருக்கிறோன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா எதையெல்லாம் பார்க்கிறனோ அதெல்லாம் நான் இல்லை அப்படின்னு நெகேட் பண்ணணும். திருஷ்யத்வாத்து திருஷ்யத்வாத்து திருஷ்யத்வாத்துன்னு ஒவ்வொன்றா நேர்த்தி பண்ணிக்கிட்டே வாங்க. விஷயம் இந்திரியங்களால் பார்க்கப்படுகின்றது, விஷயம் நான் இல்லை.
ஜடம். பார்க்கப்படுவதால் ஜடம், சைத்தன்யம் இல்லை. எது பார்க்கப்படுகின்ற விஷயமோ அதற்கு சைத்தன்யம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப பார்க்கப்படுவதால் விஷயங்கள் எல்லாம் ஜடம், ஆத்மா இல்லை. அதுக்கப்புறம் இந்திரியமும் மனதினால் பார்க்கப்படுவதால் இந்திரியமும் ஜடம், இந்திரியங்களும் பார்த்தீங்கன்னா சைத்தன்யம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனதும் பார்க்கப்படுவதால் மனதும் ஜடம். மனதை பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு பிரகாசம் இல்லவே இல்லை, ஏன்னா பார்க்கப்படுவதால். புத்தியும் ஜடம், புத்தியும் பார்க்கப்படுவதால் ஜடம், அதுக்கும் சைத்தன்யம் இல்லை. எப்படி அப்படின்னா நான் சொல்றேன், என்னுடைய மனசு நல்லா இருக்கு, என்னுடைய மனசு பார்த்தீங்கன்னா டிப்ரெஸ்டா இருக்கு, என்னுடைய மனசு சஞ்சலமா இருக்கு, சாந்தமா இருக்கு அப்படின்னு மனசையும் பார்க்குறோம். எனக்கு இது தெரியும், இது தெரியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தி விருத்தியையும் நம்ம பார்க்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா மனதும் நமக்கு பார்க்கப்படுறதா இருக்கு, புத்தியும் நமக்கு பார்க்கப்படுறதா இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுவதால் எது எது எல்லாம் பார்க்கப்படுகிறதோ அது எல்லாம் ஜடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டுருவோம். எவன் பார்க்கின்றானோ அவனே ஆத்மா. அப்போ பார்த்தீங்கன்னா நான் பார்க்கின்றவன், இது பார்க்கப்படுவது, இதுக்கு எந்த ஒரு எனர்ஜியும் இல்லை, இதுக்கு பார்த்தீங்கன்னா சும்மா குப்பை, என்னோட ரிஃப்ளெக்ஷன்ல தான் பார்த்தீங்கன்னா பிரகாசிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, என்ன இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் சித்தாந்தத்தை நம்ம அப்படியே அப்ளை பண்ணி பார்க்கணும். எப்பெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ, உங்கள் மனசுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தாட் வருது, ஏதோ ஒரு மோசமான தாட், ஒரு குரோதம் இல்லைன்னா ஒரு காமம், ஏதோ ஒரு தாட் வருது. அப்படி தாட் வரும்போது இல்லைன்னா லோபம் வருது, ஒரு பேராசை வருது, இதை பண்ணணும், இதை அடையணும், எப்படியாவது அடைஞ்சாகணும்னு ஒரு லோபம் வருது. இது மாதிரி லோபங்களோ காமமோ குரோதமோ ஒரு தாட் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணணும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான காரியம் என்ன பண்ணணும், மனசை நாசம் பண்ணுறதுக்கு முக்கியமான காரியம். யாரெல்லாம் மனசை நாசம் பண்ணணும்னு ஒருத்தன் முயற்சி பண்ணுறானோ அவனால் பார்த்தீங்கன்னா நாசம் பண்ணவே முடியாது. மனசில் வச்சுங்க, நீங்கள் மனசுக்கு முன்னாடி நிற்கிறதும் மாயைக்கு முன்னாடி நிற்கிறதும் பார்த்தீங்கன்னா ஒன்று. மாயையை ஜெயிக்கவே முடியாது, எதிர்க்க நின்று ஜெயிக்கவே முடியாது, இந்த மனசை ஜெயிக்கவே முடியாது முன்னாடி நின்று. ஏன் அப்படின்னா உங்களோட ரிஃப்ளெக்ஷன் தான் அந்த மாயா, உங்களோட ரிஃப்ளெக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா இந்த மனசு. அப்போ மனசை பார்த்தீங்கன்னா நான் எதிர்க்க நின்றுக்கிட்டு என்னோட ரிஃப்ளெக்ஷனோடைய நான் சண்டை போடலாமா? என்னோட நிழல் அது, என்னோட நிழலோட பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா அப்படின்னா நான் எது வரைக்கும் இருக்கேனோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் என்ன ஆகும், இருந்துட்டு இருக்குமா? நான் போட்டு அடின்னு அடிக்கிறேன் அப்படின்னா யார் அடிச்சுக்கிட்டு இருக்கேன்? என்னோட நிழலை தான் நான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் நான். அப்போ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சித்தாந்தத்தை பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும், இது பார்க்கப்படுவது நான் இல்லை. இந்த மனசு பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுவது, மனசுல இருக்கக்கூடிய தாட்ஸ் எல்லாம் பார்க்கப்படுறது. இந்த மனசுக்கு பார்த்தீங்கன்னா சுகம் துக்கம் கொடுக்கறதுக்கு எந்த சாமர்த்தியமும் இல்லை, இது ஆப்ஜெக்ட் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிக் பண்ணி தூக்கி போடணும், மனசுக்குள்ள கொண்டு வந்துடணும். இது மனசு பார்த்தீங்கன்னா பரிணமிச்சுக்கிட்டே இருக்கிறது, சதா பரிணமிச்சுக்கிட்டே இருக்கும். நல்ல தாட்டு வரும், கெட்ட தாட்டு வரும், எல்லாம் போயிட்டே இருக்கும், சுகம் வரும் துக்கம் வரும். ஆனா நான் அபரிணாமினி, நான் அபரிணாமி, பரிணாமத்தை அடையாதவன், சதா பார்த்துக்கிட்டு இருக்கிறவன் நான் அப்படின்னு நீங்க என்ன பண்ணணும், ஆப்ஜெக்ட் பண்ணி இதுல விலகணும். சரி, ஒருவேளை பார்த்தீங்க அப்படின்னா விஞ்ஞானவாதி சொல்ற மாதிரியே ஒரே தாட்டு பார்த்தீங்க அப்படின்னா தன்னையும் அறிந்து உலக விஷயங்களையும் அறிய முடியுமா இந்த தாட் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இங்க ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னா சொல்றாரு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 2 விதமான காந்த மணிகளை பத்தி பேசியிருக்கோம். இந்த சித்தம் என்ன பண்ணும் அப்படின்னும் போது முதல் பாதத்துல பார்த்தீங்கன்னா சித்தத்தை பத்தி பேசும்போது, மனசை பத்தி பேசும்போது வியாச பாஷ்யத்துல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தார், அயஸ்காந்த மணி கல்பம். இப்ப நமக்கு அனுபவம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் சித்த விருத்தியே பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுது அப்படின்னா நானா தெரியுது. பிரச்சனை அதுதான். இந்த சித்த விருத்தி என்ன பண்ணுது, மேக்னெட் மாதிரி இருந்துகிட்டு முதல் காரியம் என்ன பண்ணுது, இந்த சித்த விருத்தி நான்ற கான்சியஸ்னஸ் என்ன பண்ணிக்குது, அப்சர்வ் பண்ணிக்கிட்டு ஒன்னாக்கிது, தன்மயம் ஆக்கிடுச்சு. இதுக்கப்புறம் வெளியில பார்க்குற விஷயங்கள் எல்லாத்தையும் இழுத்து அதையும் மேக்னெட் மாதிரி இழுத்து தன்மயம் ஆக்கிடுச்சு. இப்போ ஒரு தாட்டுன்னு எடுத்துக்கிட்டா நம்ம அனுபவத்துல என்ன இருக்கு, அனாதி காலத்துல இருந்து வந்துகிட்டு இருக்கிற ஒரு அனுபவம் என்ன இருக்குன்னா, நான் அப்படின்னு நினைக்கும் போதே நம்ம மனசு
அப்படின்ற மனோவிருத்தி தான் நானாவும் ஆச்சு, மனோவிருத்தி தான் விஷயமாவும் ஆச்சு. இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்ளமே அதுதான். அப்ப ஒரே விருத்தி விஷயமாவும் இருக்கு, விஷயத்தை அறிகின்ற ஆத்மாவாவும் இருக்கு. இதைதான் நம்ம வந்து நம்பிக்கிட்டு இருக்கோம். நான் அப்படின்னு நம்ம நம்புறது எதை நம்புறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசை தான் நம்ம நான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். மனசை நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான துக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சம்பவிக்குது. அதனால்தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் போதே அமிர்த பிந்து உபனிஷத் சொல்லும் போதே மனமேவ மனுஷியானாம் பந்த மோக்ஷயோகோ காரணம் பந்தாய விஷயாசக்தம் முக்தியை நிர்விஷயம் ஸ்மிருதம். ரொம்ப அருமையான வார்த்தை. மனசுதான் பந்த மோட்சத்துக்கெல்லாம் காரணம். எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது, சும்மா இல்லாமல் நான் மனசை ரிஃப்ளெக்ட் பண்ணிச்சு அதோட நிப்பாட்டினா பரவாயில்ல, கண்ட ரோட்டில் போகிற கண்ட விஷயத்தையும் என்ன பண்ணுது, தூக்கி தான் கேரி பண்ணிக்குது. ஐயே அவனை பார்த்தாவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு. உன்னை யார் பார்க்க சொன்னா, நீ பார்க்காம இருக்க வேண்டியதுன்னு நீயா பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்து கேரி பண்ணிக்கிட்டே போகிற இடத்துலலாம் வந்து குப்பையை தூக்கி மேலே போட்டுக்கிற மாதிரி நம்மளா வந்து என்ன பண்ணிட்டோம், எல்லாத்தையும் தூக்கி என் மேலே வந்து போட்டுக்கிட்டே இருக்கும், கேரி பண்ணுறோம். அப்போ எந்தெந்த வஸ்துக்களை பார்க்குறோமோ அந்தந்த வஸ்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், பரிணமிச்சுக்கிட்டே இருக்கோம். ஆனால் நம்ம யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அபரிணாமின்னு பேர் நமக்கு. நான் சதா அறிபவன். ஆனால் நம்ம என்ன ஆயிட்டோம், சித்தவிருத்தியோட சேர்ந்த மாத்திரத்தில் சித்தவிருத்தி பரிணமிக்க நம்மளும் என்ன ஆயிட்டோம், பரிணமிச்சுக்கிட்டே இருக்கோம். நம்மளோட பர்சனாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக போச்சு. நம்மளது காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் தூங்குற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா க்ஷணம் பர்சனாலிட்டி மாறிக்கிட்டே இருக்கு. எதை வச்சுக்கிட்டு, ஆப்போசிட்டில் இருக்கிற ஆப்ஜெக்டை வச்சுக்கிட்டு. ஆப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி தாட்டு வந்து மாறிக்கிட்டே இருக்கு. தாட்டு மாற சுகம் துக்கம் மோகம் வர நானும் சுகியா துக்கியா மோகியா ஆகிக்கிட்டே இருக்கேன் நான். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விற்த்திகள் எல்லாத்தையும் நம்ம வந்து எப்போ டிட்டாச்மெண்ட்டாக இருக்கிறோமோ அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பந்தம் இல்லை, மோட்சம் கிடைச்சிரும். உங்களுக்கு எதோட அட்டாச் ஆகிறோமோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பந்தம் வந்துடுது. அப்போ சித்த விருத்தி வந்து பார்த்தீங்கன்னா வஸ்து ஆகாரமாக தான் பரிணமிக்கும். அதான் முந்தின சூத்திரங்கள்ல பார்த்துருக்கோம். வஸ்துவா பரிணமிக்கிறது எது, சித்த விருத்தி. ஏன், அது பரிணாமி. இப்ப நம்ம என்ன பண்ணணும், நான் அபரிணாமி, நான் அறிபவன் அப்படின்ட்டு என்ன பண்ணணும், செப்பரேட் பண்ணணும். இந்த புத்தி விருத்தியிலிருந்து நம்மளை என்ன பண்ணணும், செப்பரேட் பண்ணி நான் இந்த புத்தி விருத்தியை பார்க்கின்றவன். ஆனா ஆரம்பத்துல வருமா, இமிடியட்டா வருமா, ஏதோ ஒரு கோபதாபங்கள் இருக்கு, இல்லை யாரையும் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, அவங்கள பத்தி ஒரு தாட்டு வந்துச்சு அப்படின்னா அது நம்மளை ஆக்கிரமிச்சிருது. முக்கியமாக தான் ஆக்கிரமிச்சுட்டு, என்னை இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே, நான் இப்படிலாம் இல்லையே, நான் ரொம்ப உத்தமனாச்சே, என்னை போய் இப்படி சொல்லிட்டாங்களே, என்னை போய் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு நம்ம பழசெல்லாம் எடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய வருத்தங்கள்லாம் நிறைய துக்கங்கள் இருக்கா, அதை ஒரு தாட்டு வந்த மாத்திரத்தில் ஃப்ளட்டு மாதிரி வர ஆரம்பிச்சிரும். அப்போ நம்ம பார்க்குறவன்றதை நம்ம என்ன பண்ணுறோம், மிஸ் பண்ணிடுறோம். அப்போ மெதுவா என்ன பண்ணணும், இந்த அபியாசங்கள்லாம் ஜப தியானம், இந்த பிராணாயாமம் இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு காரியம் பண்ணுது, சத்துவகுணத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்துது. சத்துவகுணம் அதிகமாக உங்களுக்கு என்ன ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெதுவாக விலகி இருந்து பார்க்குற ஒரு சாமர்த்தியம் வந்து பார்த்தீங்கன்னா உண்டா. இதுதான் விஷயம். அப்போ விலகி இருந்து பார்த்தாதான் வந்து தெரியும், ஆமாம் ஒரு தாட்டு வருது, அது வந்து பார்த்தீங்கன்னா காம தாட்டாக இருக்குது, ஒரு தாட்டு வருது குரோதமாக இருக்குது, ஒரு தாட்டு லோபமாக இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு தாட்டும் நான் இல்லை அப்படின்னு பிரித்து பார்க்கணும். ஆயிடுச்சா? அப்படி பிரித்து பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிடும், விருத்தி வேற நீங்கள் வேற, புத்தி விருத்தி வேற நான் வேற அப்படின்னு. அப்போ புத்தி விருத்தியில் எந்த தாட்டு வந்தாலும் உதாசீன பாவத்தில் நிற்கணும். உதாசீனவதாசீனக. எல்லா தாட்டும் எப்படி அப்படின்னா குணத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து சத்துவகுணம் இருக்க மாதிரி சுகம் விருத்தி வரும், ரஜோகுணம் வந்துச்சுன்னா துக்க விருத்தி வரும், தமோ குணம் இருந்துச்சுன்னா மோக விருத்தி வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 விருத்திகளும் நான் இல்லைன்னு வந்து பார்த்தீங்கன்னா உதாசீன பாவத்தில் போனீங்கன்னா பந்தம் இல்லாமல் போயிடும். சரி, ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற மாதிரி, விஞ்ஞானவாதி சொல்கிற மாதிரி, நம்மளோட அனுபவத்தில் இருக்கிற மாதிரியே மனசே ஆத்மாவும் மனசே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்டாகவும் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொப்பிரகாசமாகவும் பரப்பிரகாசமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆத்மா தன்னையும் அறியறதா
பிறவற்றையும் அறியறது ஆகுமா அப்படின்னா ஆக முடியாது. ஏன் அப்படின்னா சொல்லுது 20வது சூத்திரத்தை ஆச்சாரியார் பண்றார். ஏக்க சமயே சோபயானவதாரணம் ஏக்க சமயே சோபயானவதாரணம் ஏக்க சமயே சோபயானவதாரணம். ஏக்க சமயே, ஏக்க சமயே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே சமயத்துல, யுகபத்து, ஒரே க்ஷணத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ச ஏக்க சமயே ச உபய அனவதாரணம். ச வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி போட்டுங்க, மேலும் போன சூத்திரத்தோட கண்டினியூட்டி. மேலும் ஒரே க்ஷணத்துல, ஏக்க சமயம்ன்றதுக்கு அர்த்தம் விருத்தி தோன்றி மறைகிறது எவ்வளவு நேரம்? ஒரு க்ஷணம். ஒவ்வொரு விருத்தியும் தோன்றி தோன்றி மறைஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்போ ஒரு விருத்தியோட லைஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு க்ஷணம் தான். அப்ப ஏக்க சமயன்றதுக்கு அர்த்தம் ஒரு க்ஷணத்தில் தோன்றி மறைகின்ற அந்த ஒரு க்ஷணத்தில் உபய அனவதாரணம். உபயம் அப்படின்னா ரெண்டுத்தையும், தன்னையும் அதே நேரத்தில் உலகத்தில் இருக்கிற ஆப்ஜெக்டையும், சப்ஜெக்டா இருக்கிற தன்னையும் ஆப்ஜெக்டா இருக்கிற அந்த உலகத்தையும், ந அவதாரணம் இது அனவதாரணம். அவதாரணம் அப்படின்னா நிச்சயம் செய்தல், அறிதல். அனவதாரணம்னா நிச்சயம் செய்ய முடியாமை, அறிய முடியாது அப்படின்னு அர்த்தம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே க்ஷணத்தில் ஒரு விருத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ஷணத்தில் தன்னையும் அறிந்து கொண்டு இந்த உலகத்தையும் அறியும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா முடியாது. இதான் இந்த சூத்திரத்தோட அர்த்தம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விருத்தி ஒன்றை மட்டும்தான் அறியும். மனசுல நல்லா புரிஞ்சுங்க. இந்த புத்தி விருத்தி வந்து பார்த்தீங்கன்னா தன்னை மட்டும் அறியுமா அப்படின்னா, முன்னாடி சூத்திரத்தை சொல்லிட்டோம், ந சுவாபாசம், தன்னை அறியவே அறியாது. அப்ப விருத்தியோட வேலை என்ன அப்படின்னா, புத்தி விருத்தி வந்து பார்த்தீங்கன்னா வெளியில இருக்கிற வஸ்துக்களை மட்டும்தான் அறியும். இந்த புத்தி விருத்தி வந்து பார்த்தீங்கன்னா தன்னையே தான் அறிகிற சாமர்த்தியம் அந்த புத்தி விருத்திக்கு இல்லை. ரெண்டுமே ஒரு விருத்திக்கு ஒரே சமயத்துல கூடவே கூடாது, சம்பவிக்கவே சம்பவிக்காது. இதுதான் சூத்திரத்தோட அர்த்தம். ஒரே க்ஷணத்துல விஞ்ஞானவாதி என்ன சொல்றான்? ஒரே க்ஷணத்துல அந்த க்ஷணிக்கம்னு சொல்லக்கூடிய அந்த விஞ்ஞானம் தன்னையும் அறிந்து கொண்டு பிறவற்றையும் அறிகின்றது அப்படின்னு விஞ்ஞானவாதியோட சித்தாந்தம் அதை கண்டனம் பண்றதுக்காக சொல்லுது. ஒரே க்ஷணத்துல ஒரு விஷயத்தை தான் அறிய முடியும் சித்த விருத்திக்கு. ஆனா நமக்கு எப்படி தெரியுது? நான் இருக்கிற மாதிரியே தெரியுது. ஒவ்வொரு விருத்தியிலையும் நான் இருக்க மாதிரியே தெரியுது. நான் என்னையும் அறிஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், கூட கூட உலகத்தையும் அறிகிற மாதிரியே தெரியுது. எனக்கு தெரியும்னு. ஆனால் வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. வாஸ்தவத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாஸ்தவத்தில் நான் செப்பரேட் பண்ணிருங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சித்த விருத்தி அறியாது. சித்த விருத்தி எதை அறிகின்றது அப்படின்னா, சதா காலமும் லோக்கத்தில் இருக்கிற ஆப்ஜெக்டை மட்டும்தான் இந்த சித்த விருத்தி அறியுது. அதனால ரெண்டு விஷயத்தையும் இந்த சித்தவிருத்தி வந்து பார்த்தீங்கன்னா தன்னையும் அறியும் பிறவற்றையும் அறியும் அப்படின்றது சம்பவிக்கவே சம்பவிக்காது. பாஷ்யத்துக்கு வந்துருங்க. ஆச்சாரியர் சொல்றார், நச்ச ஏகஸ்மின் க்ஷணே. ஏக்க சமயன்றதுக்கு அர்த்தம் ஆச்சாரியர் சொல்ற ஒரே சமயத்துல என்ன அர்த்தம்? ஒரு க்ஷணத்துல. ஏகஸ்மின் க்ஷணே, ஒரு க்ஷணத்துல ஸ்வரூப ஸ்வபரரூப அவதாரணம் ந யுக்தம். நான் தூக்கி பின்னாடி போட்டேன். ஸ்வ அப்படின்னா தன்னை அறிதலும், கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரரூப வெளியில இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை அறியறதும், அவதாரணம்னா அறிதல், நிச்சயம் செய்தல். இது மலை, இது வீடு, இவன் கிருஷ்ண, இவன் கோவிந்தன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில இருக்கிற ஆப்ஜெக்டையும் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சித்தவிருத்தி தன்னையும் ஒரே க்ஷணத்துல வந்து பார்த்தீங்கன்னா அறிதல் என்பது ந யுக்தம், பொருந்தவே பொருந்தாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றாரு, க்ஷணிக்கவாதினோ எத்து பவனம். க்ஷணிக்கவாதிகள் வந்து பார்த்தீங்கன்னா எதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறார்களோ, அவங்க க்ஷணிக்கவாதிகளோட மதத்தில் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே விஞ்ஞானம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே க்ஷணத்தில் தோன்றி ஒரு க்ஷணத்திலேயே மறைஞ்சிடும். அவங்களுடைய மதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஞ்ஞானம்ன்ற புத்தி வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? அதுவே வந்து ஞானம், அதுவே கிரியா, ரெண்டுத்தையும் அதே சொல்கிறாங்க. அவங்களோட மதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்தவிருத்தி தான்
கிரியாவாகவும் ஆகுது. இந்த சித்தவிருத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஞானமாகவும் பரிணமிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதான் இங்க சொல்றாரு, சயேவ கிரியா ததேவச்ச காரகம். அதுவே தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரியையை செய்யக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, காரகம்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டு, கிரியையை செய்யக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அதுதான். அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அதுவே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட், அதுவே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷனையும் பண்ணுது, அதுவே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுது அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டாகவும் இருக்கு. சித்தவிருத்தியே கண் காது மூக்கு வாய் எல்லாம் சித்தவிருத்தி தான். சித்தவிருத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காரியத்தையும் பண்றது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படிங்க முடியும் இது ஒரே க்ஷணத்தில்? நீங்கள் ஒரு வேளை சித்தவிருத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் கொடுத்தீங்க அப்படின்னா, ஒரு 5 நிமிஷம் இருக்கு, ஒரு சித்தவிருத்தி தோன்றி 5 நிமிஷம் இருந்து மறைஞ்சு போகும்னா அது நீங்கள் சொல்றது கூட நடந்துடலாம். ஆனால் ஒரு க்ஷணத்தில் தோன்றி ஒரு க்ஷணத்தில் மறையும் போது அதில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அதுவே கர்த்தாவாக இருக்கும், அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டாகவும் இருக்கும், அதுவே வந்து பார்த்தீங்கன்னா கிரியாவாகவும் இருக்கும், அதுவே ஞானமாகவும் இருக்கும் அப்படின்னு மல்டி பர்சனாலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ஷணத்தை தோன்றி மறைகிற இந்த விஞ்ஞானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறாங்கன்னே தெரில. இது இவ்வாறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறார்கள், காரகம் இத்தி அபியுபகமகா, இந்த விதமாக அவர்கள் அறிகின்றார்கள். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது முடியாது. ஏன் முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சதபத்திர நியாயத்தை நம்ம சொல்கிறோம். மனோஜவம் மாருத துல்லிய வேகம் சொல்கிறோம்ல. மனோஜவம், இந்த மனசோட வேகம் இருக்கு பாருங்க, மனசோட வேகம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதீதமாக இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏக்க க்ஷணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வஸ்துவையும் தன்னையும் அறிகிற மாதிரி தெரியுது. இப்போ பாருங்க, இப்படி திரும்பிட்டு இப்படி திரும்புங்க பார்க்கலாம், கண்ணை திறந்துக்கிட்டு இப்படி திரும்புங்க. இப்படி திரும்பும் போது வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், இந்த பக்கத்தில் இருந்து திரும்புகிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் இருக்குது, ஒரு டைம் பீஸ் இருக்குது, இந்த ஜன்னல் இருக்குது, இந்த பக்கம் வீடு இருக்குது, கதவு இருக்குது, வால் இருக்குது, ஸ்டவ் இருக்குது, இந்த பக்கம் வந்து சுவாமியோட படங்கள் இருக்குது, இந்த பக்கம் ஸ்க்ரீன் இருக்குது, இந்த பக்கம் புஸ்தகங்கள் இருக்குது. ஆனால் இது எல்லாம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கேருந்து இப்படி திரும்பும் போதே இந்த கண்ணை ஓப்பன் பண்ணிட்டு இப்படி திரும்பும் போதே இங்கே இருக்கிற ஒவ்வொரு வஸ்துக்களையும் என்னோட கண் வந்து பார்த்தீங்கன்னா க்ஷண நேரத்தில் வந்து கிரகணம் பண்ணுற மாதிரி தெரியுது. அப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரே க்ஷணத்தில் நான் எல்லாத்தையும் பார்த்தேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரே க்ஷணத்தில் நான் எல்லாத்தையும் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறேன். நான் சொல்கிறேன், அந்த ஒரு க்ஷணத்தில் உங்களையும் நீங்கள் பார்த்தீங்களா? ஆமாம், என்னையும் நான் பார்த்தேன். அந்த ஒரு க்ஷணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னையும் நான் அறிகின்றேன், கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ஷணத்தில் இத்தனை வஸ்துக்களையும் நான் வந்து பார்க்குறேன். எனக்கு முன்னாடி இப்படி பார்க்குறேன், மலை தெரியுது, மாடு தெரியுது, மனுஷன் தெரியலாம், லாரி போகுது, பஸ்ஸு போகுது, சைக்கிள் போகுது, எல்லாம் ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டில் வந்துடுது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட பிக்சரைஸ் பண்ணுறதுக்குள்ள பிரதிக்ஷணம் இந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு ஃப்ரேம்குள்ளார எவ்வளோ காட்சிகள் வர முடியுமோ அவ்வளோ காட்சிகள் வருது. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ஷணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அறிகிற சாமர்த்தியம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மனசில் நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த ஒரு க்ஷணத்தில் தோன்றி மறையிறது விருத்தி இருக்குல்ல, அது க்ஷணம்தான். ஆத்மா க்ஷணம் இல்லை, ஆனால் விருத்தி க்ஷணம்தான். அந்த க்ஷணம் என்ன தெரியுங்களா, நம்ம சொல்கிறோம்ல நானோ செகண்ட்ஸ். விருத்தியோட காலம் என்னது? செகண்ட்ஸ் தான் நம்ம சொல்கிறோம், நானோ செகண்ட்ஸ். அப்போ ஒரு விருத்தி என்ன பண்ணும்னு கேட்டிங்கன்னா, வேகம் என்ன வேகம் அப்படின்னா, ஒரு விருத்தி வெளியில போய் ஒன்றுத்தை தான் ஒரு சமயத்தில் அறியும். அது போயிட்டு வந்து மெசேஜை கொடுத்துட்டு திரும்ப ஒரு வெளியில ஒரு விஷயத்தை பார்த்து, திரும்ப வெளியில போய் ஒரு விஷயத்தை பார்த்து திரும்ப கொண்டு வந்து, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்ஜாக் போயிட்டே இருக்கு, போயிட்டு வெளியில போயிட்டு வந்துட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சமயத்தில் 5 இந்திரியத்து மூலமாகவும் வெளியில போகுது சித்தம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காது வழியா ஒரு 10 விஷயங்கள் கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கு, கண்ணு வழியா மெசேஜ் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இது எல்லாம் மனசுல நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒரு விருத்தி ஒரு க்ஷணத்துல ஒரு விஷயத்தை தான் அறிய முடியும். ஆனா நமக்கு தெரியறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு க்ஷணத்துல நிறைய விஷயங்களை அறிகிற மாதிரி நமக்கு ஒரு 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 பிரமை இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஏன் அப்படி தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசோட வேகம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவு அதிகமா இருக்கிறதுனால. விருத்தியோட வேகத்தை வந்து நம்மளால மெஷர் பண்ணவே முடியாது. அதனால தான் சொர்க்கம்னு நினைச்ச மாத்திரத்தில் சொர்க்கத்துக்கு போயிடுது. அமேசான் அப்படின்னு நினைக்கும் போது அமேசான் காட்டுக்கு போயிடுது. நயாகரான்னு நினைச்சா நயாகரா ஃபால்ஸுக்கு போயிடுது. சுவிட்சர்லாந்து நினைச்சா வந்து ஆல்ப்ஸ் மலைக்கு போயிடுது. அப்போ அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா போகுது. அப்படின்னா இந்த விருத்தியோட வேகம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகம்.
திரும்ப காலத்துக்கு போனீங்க அப்படின்னா நான் 4 வயசுல எப்படி இருந்தேன், 6 வயசுல எப்படி இருந்தேன் அப்படின்னு திரும்ப போச்சுன்னா டக்குன்னு போயிடுது, ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி போகுது. அப்போ இந்த விருத்தியோட வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஏக்க க்ஷணத்தில் நமக்கு நடக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கூட வாஸ்தவம் அது இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஆயிடுச்சா? இதை தான் பார்த்தீங்கன்னா 20வது சூத்திரம் சொல்லுது. இதுக்கப்புறம் 21வது சூத்திரம் சொல்லுது. சியான் மதிகி ஆச்சாரியர் அடுத்ததுக்கு பாஷ்யம் பண்றார். சியான் மதிகி ஸ்வரச நிருத்தம் சித்தம் சித்தாந்தரேன சமனந்தரேன கிரஹ்யத இதி. சியான்மதி நீங்கள் இது வரைக்கும் சொன்னது இருக்கட்டும், உங்களோட அபிப்பிராயத்தெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இது வரைக்கும் நீங்கள் என்ன சொன்னீங்களோ அது இருக்கட்டும். சித்தம் பார்த்தீங்கன்னா புருஷனால தான் அறியப்படும், தன்னையே தான் அறியாதுன்னு நீங்கள் சொன்னீங்களே, அது இருக்கட்டும். நான் அடுத்த கேள்வி கேட்குறேன். இந்த சித்தத்தை இந்த சித்தம் அறியாதுன்னு வச்சுக்கலாம். ஒரு சித்தத்தை அதே சித்தம் அறியாதுன்னு வச்சுக்கலாம். ஆனா அந்த சித்தத்தை வேறு ஒரு சித்தம் அறியலாம்ல. ஒரு சித்தத்தை வேறு ஒரு சித்தம் அறியலாமே. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்வரச நிருத்தம். இந்த சித்தம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ரசமா இருக்கிற விற்த்திகள் எல்லாம் நிரோதமாச்சு அப்படின்னா அந்த சித்தத்தை பார்த்தீங்கன்னா சித்தாந்தரேன சமனந்தரேன கிரஹ்யதை. ஒரு சித்த விற்த்திகள் எல்லாம் ஆஃப் ஆகி போன பிறகு அதை இன்னொரு சித்தம் பார்த்தீங்கன்னா அறியலாமே. வேற ஒரு சித்தத்தினால வேற ஒரு சித்தம் அறியப்படலாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னா ஆச்சாரியர் அதுக்காக சூத்திரம் சொல்றார். ஒரு சித்தத்தை இன்னொரு சித்தத்தினாலும் அறிய முடியாது. இதான் சித்தாந்தம். அப்ப நல்லா மனசுல வச்சுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, சித்தத்தை புருஷன் மட்டும்தான் அறிய முடியும், சித்தத்தை வேறு ஒரு சித்தம் அறிய முடியாது. ஏன் அப்படின்னா, சித்தம் ஜடம், இன்னொரு சித்தமா இருந்தாலும் அதுவும் ஜடம். ஜடம் ஜடத்தை அறியாது. 2 கண்ணாடி நான் வச்சுக்கிறேன். இந்த கண்ணாடி இன்னொரு கண்ணாடியை வச்சுக்கிறேன். இந்த கண்ணாடிக்கு முன்னாடி இன்னொரு கண்ணாடி வைக்கிறேன். வச்ச மாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி அறியும், இந்த கண்ணாடி அறியும்னு தெரியுமா? இந்த கண்ணாடிக்கு ஏதாவது அறிவு இருக்கா? எனக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது தெரியும்னு பரமஹம்சானந்தாவோட முகம் எனக்கு தெரியும்னு இந்த கண்ணாடி என்னைக்காவது சொல்லுமா? இதுக்கு முன்னாடி இந்த கண்ணாடியில் யார் ரிஃப்ளெக்ட் ஆனாலும் இந்த கண்ணாடிக்கு பார்த்தீங்கன்னா பரமஹம்சானந்தா வரார், அப்புறம் கிருஷ்ணன் வந்தான், கோவிந்தன் வந்தான் அப்படின்னு இது எதுக்காவது தெரியுமா? அப்படின்னா இந்த கண்ணாடிக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது. அப்போ இதுக்கே பார்த்தீங்கன்னா தனக்கு முன்னாடி என்ன வந்துச்சுன்னு தெரியாத போது இதுக்கு பக்கத்தில் இன்னொரு கண்ணாடியை வச்சு இந்த கண்ணாடி அறியும் அப்படின்னு சொன்னால் பொருந்துமா? பொருந்தாது. அதே மாதிரி ஒரு சித்தத்தை இன்னொரு சித்தம் அறியவே முடியாது. இதான் சித்தாந்தம். இதுக்காக ஆச்சாரியார் 21வது சூத்திரத்தை பண்றார். சித்தாந்தர திருஷ்யே புத்தி புத்தேர் அதிப்பிரசங்கः புத்திர்புத்தே அதிப்பிரசங்கः புத்தி புத்தேர் அதிப்பிரசங்கः ஸ்மிருதி சங்கரஸ்ச சித்தாந்தர திருஷ்யே புத்தி புத்தேர் அதிப்பிரசங்கः ஸ்மிருதி சங்கரஸ்ச. சித்தாந்தர திருஷ்யே, சித்தாந்தரம்னா ஒரு மனசை இன்னொரு மனசால நம்ம பார்க்குறோம்னு வச்சுங்களேன். ஒரு மனசை இன்னொரு மனசால நம்ம பார்க்குறோம் அப்படின்னா சித்தாந்தர திருஷ்ய. ஒரு சித்தத்தை அந்நிய சித்தத்தினால, சித்தாந்திரம்ன்றதுக்கு அர்த்தம் அந்நிய சித்தம், அந்நிய சித்தத்தினால வேற ஒரு சித்தத்தினால பார்க்கப்படுவதாக ஆனால், ஒரு சித்தத்தை வேறு ஒரு சித்தம் அறியப்படும் என்றால் புத்தி புத்தே அதிப்பிரசங்க, அந்த சித்தத்தை யாரு பார்த்தான்னு கேள்வி வரும். ஒரு சித்தத்தை அறியறதுக்கு இன்னொரு சித்தம் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த சித்தத்தை அறியறதுக்கு வேற ஒரு சித்தம் தேவைப்படும். அந்த சித்தத்தை அறியறதுக்கு இன்னொரு சித்தம் தேவைப்படும். அதை அறியறதுக்கு இன்னொரு சித்தம் தேவைப்படும். அப்படி போச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிப்பிரசங்க அப்படின்னு ஒரு தோஷம் உண்டாகும். அதிப்பிரசங்கன்னா இன்ஃபினிட்டிக்கு போயிடும். உங்களுக்கு ஏதாவது எங்கேயாவது போய் ஸ்டாப் ஆகுமா அப்படின்னா எங்கேயுமே ஸ்டாப் ஆகாது. ஒரு புத்தி அறியறதுக்கு இன்னொரு புத்தி, இன்னொரு புத்தி அறியறதுக்கு இன்னொரு புத்தி, இன்னொரு புத்தி அறியறதுக்கு இன்னொரு புத்தி. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஞ்ஞானவாதத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 விஞ்ஞானம் பார்த்தீங்கன்னா சொல்கிறோம். பிரவருத்தி விஞ்ஞானம் அப்படின்னு ஒரு விஞ்ஞானம். பிரவருத்தி விஞ்ஞானம் என்ன அப்படின்னா, இப்போ நம்மளோட தாட் இருக்குல்ல, ஒவ்வொரு தாட்டும் பார்த்தீங்கன்னா உண்டாகுது அணையுது, உண்டாகுது அணைஞ்சுது,
உண்டாகுது நாசமாகுது, உண்டாகுது நாசமாகுது. இப்போ நம்ம கேட்குறோம், ஒரு புத்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புத்தியில் வந்து அறிவு உண்டாகுது, மலை அப்படின்னு அறிவு உண்டாகுது. இந்த மலைன்ற விற்த்தியை யார் அறியறான்னு கேட்கும் போது அவங்க சொல்றாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த விற்த்தியே அறியுதுன்னு சொல்றாங்க. மலை அறியறது யாரு? அந்த விற்த்தியே அறியுது அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன மாத்திரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை தான் நம்ம போன சூத்திரத்தில் கண்டம் பண்ணிட்டோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, சித்த விற்த்தியே தன்னையே தான் அறியாது அப்படின்னு கண்டனம் பண்ணிட்டோம். கண்டனம் பண்ணதுக்கு பிறகு ஒரு சித்த விற்த்தியை இன்னொரு சித்த விற்த்தி அறியலாம்ல. இதுதான் இந்த சூத்திரத்தோட தாற்பயம். ஒரு சித்த விற்த்தி தோன்றி மறையுது, இன்னொரு சித்த விற்த்தி தோன்றி மறையுது. அப்போ சித்த விற்த்தி தோன்றி தோன்றி மறையும் போது ஒரு சித்த விற்த்தியை இன்னொரு சித்த விற்த்தி அறியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் கேட்குறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சித்த விற்த்தியை இன்னொரு சித்த விற்த்தி அறியுதுன்னா அந்த சித்த விற்த்தி யார் அறியறதுக்கு? இன்னொரு சித்த விற்த்தி. இப்படி போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா யாருக்கு அறிவு உண்டாகும்? அறிவு யாருக்கு உண்டாகும்? ஒரு சித்த விற்த்தியில மலைன்னு உண்டாகுது, அந்த சித்த விற்த்திக்கு தன்னை அறிய முடியாதுன்றதுனால வேற ஒரு சித்த விற்த்தி அந்த மலைன்ற சித்த விற்த்தியை அறியுது. அப்போ இந்த சித்த விற்த்தியில வந்து பார்த்தீங்கன்னா மலைன்ற ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்த விற்த்திக்கு வந்துடும். இந்த சித்த விற்த்தி யார் அறிவான்னு கேட்டால் அடுத்த சித்த விற்த்தி அறியும்னு சொல்லுவீங்க. அப்போ இந்த மலைன்ற ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சித்த விற்த்திக்கு போகும். அதை யார் அறிவான்னு கேட்டிங்கன்னா அடுத்த சித்த விற்த்தி அறியும்னு சொல்லுவீங்க. அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, யாருக்கு ஞானம் உண்டாகுது, யார் அந்த ஞானத்தோட பலனை அனுபவிக்கிறான்றதே வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் போயிடும். சித்தவிருத்தி தோன்றி 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 மறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்பவம் இல்லை, இதுக்கு பேர் அனவஸ்தா அப்படின்னு பேர். இதை தான் இங்கே அதிப்பிரசங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மதத்தில் என்னது, நம்ம மதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சித்தவிருத்தி அநேகம், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சித்தவிருத்திகளை அறிகின்றவன் ஒருத்தன், நான் ஆத்மா. அப்போ ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், சித்தத்தில் உண்டாகிற விற்த்திகள் எல்லாத்தையும் நான் பார்க்கறதுக்கு ஒருத்தன் இருக்கேன், சித்தவிருத்திக்கு அந்நியமா. அப்போ நம்ம மதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்த மதத்திலையோ இல்லை சாங்கிய மதத்திலையோ யோக மதத்திலையோ எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் விஞ்ஞானவாதியோட மதத்தில் ஒரு சித்தவிருத்தியை இன்னொரு சித்தவிருத்தி அறியும் அப்படின்னா, ஒரு விஞ்ஞானத்தை இன்னொரு விஞ்ஞானம் அறியும் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரு போக்தான்றதை நிர்ணயம் பண்ண முடியாமல் போயிடும். அனுபவிப்பவன் யாரு, கர்த்தா யாரு, இதெல்லாம் நிர்ணயம் பண்ண முடியாமல் போய்விடும். ஆமா, இது ஏற்கனவே சொல்லியிருக்காது. 3:35 சொல்லிருக்கு. சத்துவ புருஷா அத்தியந்த அசங்கீரண யோகோ பிரத்ய அவிசேஷ போக ரூபகா. ஆமா, இது ஒரு ஏற்கனவே 3:35 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம சித்தாந்தம் பண்ணியிருக்கோம். எவ்வித காரணத்தை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பவனும் பார்க்கப்படும் வஸ்துவும் ஒன்றா ஆகவே ஆகாது. நான் சொல்லியிருக்கேன், தண்ணியும் ஜலத்தையும் போல, இது எண்ணெயும் போல. எண்ணெயை விட்டீங்கன்னா அது ஜலத்தோட என்ன ஆகாது, மிக்ஸே ஆகாது. அது மாதிரி பார்ப்பவனும் பார்க்கப்படும் வஸ்துவும் ஒன்றா ஆகாது. ஆனால் இவங்க சித்தாந்தம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரெண்டுத்தையும் ஒன்றா ஆக்கி வச்சிருக்காங்க. யார் சித்தாந்தம் அப்படி பண்ணா? நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்போ? அதே தான் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம் தெரியுங்களா? அதான் போகம் நமக்கு சம்பவிக்குது. போகம் எப்ப சம்பவிக்குது தெரியுங்களா? பார்க்கிறவனையும் பார்க்கப்படும் வஸ்துவையும் ஒன்னா கலந்ததுனால தான் போகமே. அதுக்கு பேர் தான் போகம்னே பேர். பிரத்ய அவிசேஷக நான்றவனும் இந்த சித்தமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா ஆனதுனால தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சதா காலமும் சுகதுக்க போகங்கள் சம்பவிச்சுக்கிட்டே இருக்கு. அப்போ விஞ்ஞானவாதி பண்ணல, நம்மளும் அதே தான் பண்ணி வச்சிருக்கோம். விஞ்ஞானவாதி என்ன பண்ணிட்டு இருக்கானோ அதே தான் நம்மளும் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ நம்ம இப்போ விஞ்ஞானவாதியாக தான் இருக்கோம். நமக்கு பர்சனாலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் தான் சித்தவிருத்தி, நான் தான் வந்து போக்தா, நான் தான் கர்த்தா அப்படின்னு ஒரே சித்தவிருத்தியே நம்ம எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம பிரத்யக்ஷமாக நம்ம நம்புகிறோம் இதை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன் அப்படின்னா ஆச்சாரி சொல்கிறார், புத்தி புத்தேர் அதிப்பிரசங்க. புத்தியை அறியக்கூடிய வேற ஒரு புத்தி, அந்த புத்தி அறியக்கூடிய வேற ஒரு புத்தி, அதை அறியக்கூடிய வேற ஒரு புத்தி அப்படின்னு போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா என்னாகும், அதிப்பிரசங்க தோஷம் உண்டாகும். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு புத்திக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி ஸ்மிருதிகள் இருக்கும். அந்த ஸ்மிருதி வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடும், ஒரே சங்கரகம் ஆயிடும், எல்லாம் கலந்து போயிடும். ஒவ்வொரு புத்தி விருத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், எல்லாம் மிக்ஸ் ஆகி போச்சு அப்படின்னா, இப்போ நான் வந்து கரெக்டாக பேசிக்கிட்டே இருக்கேன்ல, ஒரு புத்தி விருத்தி வருது,
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதனால தான் நான் சொல்லுவேன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜி என் கூடயே ட்ராவல் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன் உங்கள்கிட்டலாம். இன்னும் புஷ்கலாம என்ன கேள்வி கேட்காம இருக்காங்களே, என்ன இதுன்னு தெரில. இருக்கீங்களா? இல்லை கேட்குறது ஒரு டிசிப்ளின் இருக்கணும். என்னென்னா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, உங்களுக்கு தாட்டில் வந்து என்ன பண்ணுவோம், பேசிகிட்டு இருக்கும்போது என்னென்னா எந்த விஷயத்தை நோக்கி நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோமோ அந்த விஷயத்தை நோக்கியே நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதே இது ட்ராவல் ஆகும். இப்போ திடீர்னு நேற்று கிளாஸ்லேருந்து நீங்கள் என்ன ஏதாவது கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும்? என்ன ஆகும்? டிவியேஷன் ஆகுமா? இப்போ பேசிக்கிட்டு இருக்கிற அப்போது தாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாமர்த்தியம் இருக்குது. ஒரு தாட்டு இதோட ஸ்மிருதியை வச்சுக்கிட்டு ஒரே வேவ் லென்த்தில் போயிட்டு இருக்கோம். நீங்கள் திடீர்னு வேற எதையாவது ஒரு விஷயத்தை, சாமி இந்த சாயுஜ்ய பதவி எப்படி சாமி கிடைக்கும்னா, இங்கெங்கே சாயுஜ்ய பதவி வந்துச்சு? திடீர்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது, திடீர்னு உங்களுக்கு ஸ்மிருதி வருது, உங்கள் புத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் இது சப்ஜெக்ட் வந்தோடனே நீங்கள் சாமி சாயுஜ்ய பதவி எங்கே, எனக்கு என்ன ஆகும், என்னடா இது இவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது, எதிர்க்க இருந்தால் ஒரு 4 தலையில் குட்டி சும்மா கூடைய வாங்க அப்படின்னு சொல்லலாம். வயசாகிடுச்சு, இவங்களை வந்து திட்டவும் முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு ட்ராக்கில் யோசிச்சுக்கிட்டே இருந்த தாட் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு சாயுஜ்ய பதவியை பற்றி இவங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னு வச்சுங்க, இதுவும் அதுவும் என்ன ஆகும்? உங்களுக்கு கேட்குறவங்களுக்கு வந்து ஒருத்தர் சீரியஸாக பாடம் கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அப்போ என்ன ஆகும், இந்த ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகி வேற ஒரு சாயுஜ்ய பதவியை பற்றி நடுவில் பேச ஆரம்பிச்சேன்னா கொலாப்ஸ் ஆகிடும் உங்களுக்கு. இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா ஸ்மிருதி சங்கரகான்னு பேர். சங்கரக அப்படின்னா சங்கரம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா கலந்து போகுதல், சங்கரக அப்படின்னு பேர். ஸ்மிருதிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று. அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோசிக்கும் போது சதானந்தன்ஜி உங்களுக்கு சேர்த்து தான் சொல்கிறேன், யோசிக்கும் போது என்ன பண்ணணும், ஒரே வீச்சு, ஒரே விஷயத்தை நோக்கி போயிட்டே இருக்கணும், டீவியேஷனே எடுக்கக்கூடாது. ஒன்றை முடிச்சதுக்கு பிறகு அடுத்ததுக்கு, அடுத்தது முடிச்சதுக்கு பிறகு அடுத்தது முடிச்சதுக்கு பிறகு அடுத்தது, அப்படி போனீங்க அப்படின்னா அந்த தாட்டில் என்ன இருக்குன்னா ஒரு கிளாரிட்டி வந்துக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு டெப்த்து கிடைக்கும் உங்களுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாட்டை இன்னொரு தாட்டு பார்க்கும்போது ஒவ்வொரு தாட்டில் இருக்கக்கூடிய ஸ்மிருதி என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா ஒன்னோட ஒன்று கலந்துச்சு, கன்ஃபியூஸ் ஆகிடும். இப்போ நானே வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு சாயுஜ்ய பதவி பற்றி பேசுகிறேன், விருத்தியை பற்றி பேசுகிறேன், திரும்ப வந்து வேற எதையாவது பேசுகிறேன் அப்படின்னு ஒவ்வொன்றத்தையும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வரவே வராது. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவார். அப்போ நம்ம என்ன பண்ணணும், எந்த ஒரு கொட்டேஷன் கொடுக்கறதா இருந்தால் கூட அது சம்பந்தமாக இருக்கணும். நான் நாதபிரம்மத்தை ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பேன், அவர் வந்து திடீர்னு இப்போ நல்லா முன்னாடி இருந்ததோடு இப்போ நல்லா மாறிட்டார். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில சமயம் என்ன பண்ணுவார், வேற ஏதாவது சொல்லுவார், பாடம் எடுத்துட்டு இருக்கோம் சாமி இது அப்படின்னு, இல்லை இந்த இடத்துல இது வராது, இதை எடுக்காதீங்க விட்டுருங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிவியேஷன் ஆகி போச்சு அப்படின்னா ஒரே வேவ் லென்த்தில் இருக்க தாட்டு மாறி போச்சுனாவே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். அப்போ ஒரே வேவ் லென்த்தில் இருக்க தாட் இருந்தால் மட்டும்தான் கன்ஃபியூஸ் ஆகாமல் போகும். அப்படின்னும் போது ஒவ்வொரு சித்த விருத்திக்கும் ஒவ்வொரு ஸ்மிருதி இருக்குது. இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்துச்சு அப்படின்னா ஒன்னோட ஒன்று கலந்து போச்சு அப்படின்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆனது சித்திக்கும். அப்போ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறோம் நம்ம லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க காரியத்தை தெளிவாக பண்ணிக்கிட்டு தானே இருக்கோம். எப்போ கன்ஃபியூஸ் ஆகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்னோட ஒன்று கலந்தாதான் கன்ஃபியூஸ். எதையாவது சிந்தனை பண்ணுறது, சம்மந்தம் இல்லாமல் சிந்தனை பண்ணுறது, அந்த சிந்தனை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேர்த்தி வேணும். நான் இதுதான் நிறைய பேர்கிட்ட பார்க்குறேன். நிறைய பேர்கிட்ட என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா சம்பந்தமாக சிந்தனை பண்ணுங்க. இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்க போது புஷ்கலாமா கேள்வி கேட்கும்போது என்ன பண்ணணும், இனிமேல் அதுக்கான அக்கேஷன், அந்த அக்கேஷன் எப்போ வருதோ அந்த அக்கேஷனில் தான் அந்த கேள்வி கேட்கணும். ஒரு அக்கேஷன் போயிட்டு ஒரு விசாரம் போயிட்டு இருக்குன்னும் போது பிரகரணம்னு ஒன்று சொல்லுவோம், நம்ம வேதாந்தத்தில் பிரகரணம்னு சொல்லுவோம். என்ன கான்டெக்ஸ்ட் போயிட்டு இருக்கோ அதோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறது. அப்போ நம்ம புத்தி விருத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசிப்ளின் கிடைக்கும், ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆகாது, கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. ஆனால் வந்து டீ கடை பெஞ்சுன்னா என்ன அர்த்தம், டீ கடை பெஞ்சில் போய் பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுங்களா இருக்கும், ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ் பேசிக்கிட்டே இருப்பார், அப்புறம் வந்து லோக்கலில் என்னோட வீட்டை பற்றி பேசுவார், அதுக்கப்புறம் சினிமாவை பற்றி பேசுவார், ஒரே கச்சாமுச்சான்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு நாலேஜ் யாருக்காவது கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டீ கடையில் பேசுனா எப்படி நாலேஜ் கிடைக்கும், கன்ஃபியூஸ் மட்டும்தான் ஆகும். யார் என்ன 10 பேர் 10 விதமாக பேசுவாங்க, 10 விஷயங்களை பேசுவாங்க,
அப்படியே சந்தைக்கடை மாதிரி ஆயிடும். நம்ம புத்தியும் எப்படி இருக்கும்? சந்தைக்கடையாயிடும். தெளிவு இருக்குமா? தெளிவு இருக்காது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரியணும் என்னன்னு கேட்டிங்கன்னா, சித்தாந்தர திருஷ்யே, ஒரு சித்தவிருத்தி இன்னொரு சித்தவிருத்தியை இது மாதிரி பார்த்துச்சுன்னா அது என்ன ஆகும்? ஸ்மிருதி சங்கிரகமானது சம்பவிச்சிரும். வாங்க பாஷ்யத்தில் பார்ப்போம். பாஷ்யத்தில் சொல்றார் என்னங்க, ஆக்சிடென்ட் ஆகுறதே அதானே. ஆமா ஆமா, ஒரு தாட் வரும்போதே இந்த தாட் வேற எங்கேயாவது போயிடுச்சுனாவே ஆக்சிடென்ட் ஆயிடும். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபோனை வச்சுக்கிட்டு இந்த காதில் வச்சுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா காதில் வச்சுக்கிட்டு வண்டியை ஓட்டிகிட்டு போகிறாங்க. எல்லாருமே அப்படி பண்ணுறாங்க. என்ன புத்தினே தெரியல. நீங்கள் ஒரு க்ஷணம் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஆப்போசிட்டில் வரவங்க வந்தாங்கன்னா நீங்கள் ஃபோனை காப்பாற்றணும்னு நினச்சிங்க அப்படின்னா வண்டியை விட்டுருவீங்க. வண்டியை விட்டுருவீங்க அப்படின்னு வண்டியில் கவனம் கொடுத்தீங்கன்னா காதில் இருக்கிற ஃபோன் என்ன ஆகிடும்? கீழே விழுந்துடும். இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா ஆச்சு அப்படின்னா வம்பு பண்ண முடியாது உங்களுக்கு. இதுதான் ஆக்சிடென்ட்டுக்கான காரணமே. அது ஆக்சிடென்ட்னா என்ன அர்த்தம்? கன்ஃபியூஸ். அப்போ சித்தத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, அப்செட் ஆகிடும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஏன்னா வெளியில் இருக்கிற ஸ்மிருதியும் இங்கே இருக்கிற ஸ்மிருதியும் ரெண்டு கலந்துடும். அங்கே யாரோ பேசிக்கிட்டு இருப்பாங்க ஃபோனில், அந்த ஸ்மிருதி காதில் விழுந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே இருக்கும்போது பார்த்து போடா அப்படின்னு எதிர்க்க யாராவது சொல்லுவாங்க. இந்த ரெண்டும் கிளாஷ் ஆகும்போது ஆக்சிடென்ட் ஆகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரியணும் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கிளாஷ் ஆகாமல் பார்த்துக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா சாமர்த்தியமாக கன்ஃபியூஸ் இல்லாமல் போகிறது. இதான் வந்து பார்த்தீங்கன்னா சிந்தனையை வந்து டிசிப்ளினாக மெயின்டைன் பண்ணுறது. பாஷ்யத்துக்கு வந்து சொல்கிறார், அத சித்தம் சேத், ஒருவேளை சித்தமானது சித்தாந்தரேன கிரஹ்யேத, நானும் விட்டுருங்க. நம்ம மதத்தில் ரொம்ப கிளியர். நம்ம இப்போ சொல்லி நம்ம என்ன பண்ணிட்டோம்? இந்த சித்தவிருத்திகளை பார்க்கிறவன் நான் ஒருத்தன் இருக்கேன். நம்ம அதனால தான் நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, மெதுவாக உங்களுக்கு அபியாசம் வரணும். என்ன அபியாசம் வரணும்? சித்தவிருத்தியை பார்க்குற அபியாசம் நமக்கு வரணும். சித்தவிருத்தியை வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் ரியாக்ஷன் இல்லாமல் பார்க்குற அபியாசத்தை கொண்டு வாங்க. இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராணாயாமத்தை பண்ணிவிட்டு 10 பிராணாயாமத்தை பண்ணிவிட்டு சும்மா உட்காருங்க. நான் நிறைய பேர் என்ன சொல்கிறது அப்படின்னா, உங்களுக்குன்னு கொஞ்சம் நேரம் கொடுங்க. லீவ் நாள்லாம் இருக்குல்ல, காலை நேரம் இருக்குது, ராத்திரி நேரம் இருக்குது. சும்மா உட்கார்ந்துக்கிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா மனசோட விருத்திகளை வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் இல்லாமல் பார்க்குறது. எந்த விகாரமும் இல்லாமல் என்ன தாட்டு வந்தாலும் என்ன தாட்டு வருதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறது. எங்கேருந்து வந்துச்சு இது அப்படின்னு பார்க்குறது. எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லாமல் பார்க்குற ஹேபிட் வரணும். அப்படி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பெரிய கெயின் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஒருவேளை இந்த நானை விட்டுருங்க தனியாக, பௌத்த மதத்தில் சொல்கிற மாதிரி இல்லை நம்மளுடைய ப்ராக்டிக்கலாக நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி, ஒரு சித்தத்தை இன்னொரு சித்தம் கிரகணம் பண்ணும் அறியும் என்றால், ஒருவேளை ஒரு சித்தத்தை இன்னொரு சித்த விருத்தி வந்து பார்த்தீங்கன்னா அறியும் என்றால், புத்திஹி புத்தேஹே, ஒரு புத்தியை அறியக்கூடியதா இன்னொரு புத்தி, தேன கிரகியத்தை, அந்த புத்தியை யார் அறிவா? ஒரு புத்தியை இன்னொரு புத்தி அறியுது அப்படின்னா அந்த புத்தியை யார் அறிவா? அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா சாப்பி அந்யயா, அதை அறியறதுக்கு இன்னொரு புத்தி வேணும். அதை யார் அறிவா? அப்படின்னா அதை அறியறதுக்கு இன்னொரு புத்தி வேணும். சாப்பி அந்யயா இது அதிப்பிரசங்கா. இந்த விதமாக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கும். ஒன்று அறியறதுக்கு இன்னொன்று அறியறதுக்கு இன்னொன்று போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா அப்போ என்ன? அதிப்பிரசங்க தோஷமானது உண்டாகும். ஸ்மிருதி சங்கரஸ்ட, கூடவே வந்து பார்த்தீங்கன்னா என்னாகும்? ஸ்மிருதிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கலந்து போகும். ஒன்று கலந்தா என்ன சுவாமி ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று கலந்தா வந்து பார்த்தீங்கன்னா பைத்தியம் ஆகிடுவோம். வேற எதுவும் இல்லை, கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம பைத்தியம் ஆகிறோமா இல்லையா? ஹைட் தான் இருக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏகப்பட்ட பாராயணம் பண்ணியிருக்கோம். ஒரு காலத்தில் உட்காந்து பாராயணமாக பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் டாக் இருக்குது பாருங்கள். புருஷ சூக்தம் சொன்னேன் அப்படின்னா உபனிஷத்து மந்திரம் வரும். உபனிஷத்து மந்திரம் சொல்லும் போது புருஷ சூக்தம், நாராயண சூக்தம் வரும். கீதா சொல்லும் போது உபனிஷத்து இதாவது ஞாபகத்துக்கு வரும். ஒரே கச்சாமுச்சான்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறது தெரியல. நான் என்ன மாதிரி ஒரு பைத்தியம் மகா பைத்தியம் இல்லவே இல்லை. ரொம்ப டிசிப்ளினாக இருக்கிற மாதிரி நான் ஒரு வேஷம் போடுறேன். வாஸ்தவத்தில் என்ன அப்படின்னா கிராஸ் டாக் அந்த அளவு கிராஸ் டாக் ஆகுது. ஒன்று இன்னொன்னோட மிக்ஸ் ஆகி சங்கரம் ஆயிடுச்சு அப்படின்னா சட்டையை கிழிச்சுக்கிட்டு பைத்தியமாக நிற்க வேண்டியதுதான். அப்போ ஸ்மிருதி சங்கரம் ஆகவே கூடாது.
நினைவுகள் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி லேயராக கான்டெக்ஸ்டாக தனித்தனி பார்ட்டாக இருக்கணும். அந்தந்த சமயத்தில் அதை எடுத்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கணும். இது எல்லாம் ஒன்றா கூட்டாஞ்சோறு மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னா, கிச்சடி ஆயிடுச்சுன்னா கன்ஃபியூஸ்ட். ஒரு பர்சனால் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக காரியம் பண்ண முடியாது. நம்மளுடைய எக்ஸாம் டைம்லலாம் பார்த்துருக்கீங்கல்ல, உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். நிறைய படிச்சிருப்போம், ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்டோன்னே எதோ ஞாபகத்துக்கு வரும். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் மட்டும் வராது. ரொம்ப ஸ்பெஷல். என்னென்னவோ ஞாபகத்துக்கு வரும். எல்லாம் ஒரே சமயத்தில் என்னாகும், முன்னாடி வந்து நிற்க, நம்மளால் ஒன்றுமே தெளிவாக ஆன்சர் பண்ணவே முடியாது. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நமக்கு என்ன ஆகுதுன்னா ஸ்மிருதி சங்கரகம் நடக்குது. ஸ்மிருதி சங்கரம் நடந்துச்சு அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவான், பைத்தியம் ஆகிடுவான். இதுதான் இங்கே சொல்லுது. ஒன்னோட ஒன்று வந்து கலந்துச்சு அப்படின்னா ஸ்மிருதி சங்கரம் ஆச்சு அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகும். கூட வந்து சொல்றாரு, யாவந்தோ புத்தினாம் அனுபவாக தாவத்து யக ஸ்மிருதயக பிராப்னுவந்தி. யாவந்தோ புத்தினாம் அனுபவக, எது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புத்தி இன்னொரு புத்தியை அறியுதோ. நான் வந்து ஒரு புத்தினால மலையை பார்த்தேன், இந்த மலையை பார்த்த புத்தியை வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு புத்தி அறியுது, இது மலை அப்படின்னு. அந்த புத்தி வந்து பார்த்தீங்கன்னா அறியுது இது மலை அப்படின்னு. அந்த புத்தியோட அனுபவத்தை வந்து பார்த்தீங்கன்னா அனுபவாக தாவத்தியக ஸ்மிருதயக, அப்போ அதுதான் ஸ்மிருதியா ஆகுது. ஒரு புத்தியில வந்து பார்த்தீங்கன்னா எதை அனுபவிச்சோமோ அந்த அனுபவம் பண்ணது நினைவுக்கு போய் வாசனையா இதாயிடும். அதுக்கப்புறம் அனுபூத்த விஷய அசம்பிரயோக ஸ்மிருதி, எது வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிச்சோமோ அந்த விஷயம் அப்படியே மறக்காம இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்மிருதின்னு பேர், அனுபவிச்ச விஷயம். அப்போ ஒரு மலைன்னு நான் பார்த்தேன், அந்த மலையோட சித்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சித்தம் அறியுது அப்படின்னா அது ஸ்மிருதி ஆயிடுது. பிராப்னுவந்தி தத்து சங்கராத், அது ஒன்னோட ஒன்று கலந்து போச்சுன்னா என்ன ஆகுனா ஏக ஸ்மிருதி அனவதாரணம் சியாத். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிலை வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகாது. இமயமலையும் திருவண்ணாமலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் ஒன்றா கலந்து போச்சு அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, இது என்ன மலை இது என்ன மலை அப்படின்னு நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ண முடியாமல் உண்டாயிடும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ். ஸ்மிருதி வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் பைத்தியமாக தான் ஆகணும், உங்களுக்கு கன்ஃபியூஸில் தான் நிற்கும். அப்போ ஸ்மிருதி சங்கரகம் நடக்கக்கூடாது, முக்கியமானது. ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்மிருதி சங்கரகத்தை பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சித்தவிருத்தியை இன்னொரு சித்தவிருத்தி பார்க்குற மாதிரி பார்க்குறோம். நான் பார்க்குறேன் சித்தவிருத்தியை, நான் பார்க்குறேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்க்கும்போது இன்ஸ்ட்ருமெண்ட்டாக மட்டும் சித்தத்தை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. இன்ஸ்ட்ருமெண்ட்டோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆகி இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வருது. ஆச்சரிய சொல்கிறார், இது ஏவம் புத்தி பிரதிசம்வேதினம் புருஷம். புத்தி பிரதிசம்வேதி, இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க நம்ம விஞ்ஞானவாதிகள் என்ன பண்ணுறாங்க, சித்தவிருத்தியை ஒரு விருத்தியை இன்னொரு விருத்தி, இன்னொரு விருத்தியை இன்னொரு விருத்தி, இன்னொரு விருத்தியை இன்னொரு விருத்தி அறியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா நம்ம சொல்லுவோம், ஒரு நதி வந்து பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்குது, ஆனால் நீங்கள் பார்க்குற நதி போயிடுச்சு. இது நதி நல்லா இருக்குன்னு நீங்கள் சொல்லும்போது அந்த நதி என்ன ஆயிடுச்சு, பாஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு சித்தவிருத்தியும் ஒரு அனுபவத்தை கேரி பண்ணி அடுத்த சித்தவிருத்திக்கு கொடுத்தோம். இந்த ரிலே ரேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதை கொண்டு வந்து அடுத்தடுத்த ஆள்கிட்ட கொடுப்பாங்கல்ல, அது மாதிரியே ஒரு சித்தவிருத்தி தன்னோட எக்ஸ்பீரியன்ஸை அடுத்த சித்தவிருத்தி கொடுக்கும், அடுத்த சித்தவிருத்தி அடுத்த சித்தவிருத்தி கொடுக்கும், அடுத்த சித்தவிருத்தி அடுத்த சித்தவிருத்தி கொடுக்கும். என்ன ஆகும், காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், ஒரு சித்தவிருத்தி கீதா படிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அடுத்த சித்தவிருத்தி வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக கீதையோட ஸ்லோகங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சித்தவிருத்தியில் எத்தனை கேரி ஆகும், ஒரு 10 ஸ்லோகம் படிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ ஒரு சித்தவிருத்தியில் எத்தனை ஸ்லோகம் கேரி ஆகும், 10 ஸ்லோகம் கேரி ஆகும். அடுத்து யோக சூத்திரம் படிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் அதே அடுத்தடுத்த சித்தவிருத்திக்கு போகும்போது என்ன ஆகும், இதாகும். நான் வேறு ஃபிலாசபி வேறு சப்ஜெக்ட்லாம் படிக்கும் போது ஒரே சித்தவிருத்தியில் இத்தனை ஐட்டங்கள் இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகாது வந்து எப்படி முடியும்? ஏன்னா ஒரு க்ஷணம் தோன்றி மறையிறது, ஒரு க்ஷணம் தோன்றி மறைகிற சித்தவிருத்திகளை எத்தனை கேரி பண்ண முடியும், கேரி பண்ண முடியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா சித்தவிருத்தி வந்து பார்த்தீங்கன்னா அநேகம், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை அறிகின்றவன் ஏக்கம்னு ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் ஒருத்தன், ஆனால் அநேக சித்தவிருத்திகளை நான் அறிகின்றேன் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப கிளியர் ஆகிடும்.
ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மாதிரி அர்த்தம் எடுக்காததுனால இது ஏவம் புத்தி பிரதிசம்வேதினம் புருஷம் அபலபத்பிகி. யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆள் அறிகின்ற ஒரு ஆள் வேற சித்தவிருத்திக்கு வேறா இருக்கிற புருஷனை என்ன பண்ணுறாங்க நீக்குகின்றார்களோ, யாரு மறுக்கின்றார்கள். யார் மறுக்கிறா? வைநாசிகைஹி. இந்த க்ஷணிக்க விஞ்ஞானவாதிகளுக்கு இன்னொரு பேர் விநாசவாதிகள் அப்படின்னு பேர். தோன்றி தோன்றி மறைகிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க புருஷன் அப்படின்னு ஒரு அந்நியமான ஆளை ஏற்றுக்கிறது இல்லை. ஏற்றுக்காததுனால ரிலே ரேஸில் இருக்கிற மாதிரி ஒரு தாட்டு அடுத்த தாட்டுக்கு பாஸ் ஆகுது, அடுத்த தாட்டுக்கு பாஸ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சர்வம் ஏவ ஆக்குலீகிருதம். அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாட்டுக்குள்ளார கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்? ஆக்குலீகிருத்தம்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க, கன்ஃபியூஸ் ஆக வைக்கிறாங்க. ஆக்சுவலாக அது மாதிரி ஆகாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிலே ரேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கை மாறிட்டே போகுது. அது ஜடமாக இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒவ்வொன்றுத்துலேயும் ஸ்மிருதி கேரி ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு தாட்டில் இருக்கிற நாலேஜ் அடுத்த தாட்டுக்கு பாஸ் ஆகிட்டு இந்த தாட்டு நாசமாகிடும். அடுத்த தாட்டு தன்னோட நாலேஜை புதுசாக கேதர் பண்ணும், பழசையும் கேரி பண்ணும். பழைய தாட்டில் இருக்கிறதும் கேரி ஆகும், புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், அதையும் கேரி பண்ணிட்டு அது அடுத்த தாட்டுக்கு கொடுத்துட்டு இது நாசமாகிடும். அப்போ மூணாவது தாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 தாட்டோட ஸ்மிருதியும் இருக்கும், புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நாலாவதா அந்த தாட்டு என்ன பண்ணும்? அடுத்த தாட்டு 4th தாட்டுகிட்ட கொடுத்துட்டு இந்த 3rd தாட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாசமாகிடும். அப்போ அந்த 4th தாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்மிருதி இருக்கும். அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா 4வதாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். இதே மாதிரி ஒரு க்ஷணம் தோன்றி மறைகிற ஒவ்வொரு தாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 3, 4, 5, 6ன்னு கேரி பண்ணிக்கிட்டே ஸ்மிருதியை கேரி பண்ணிக்கிட்டே போகுதுன்னு வச்சுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 தாட்டு 100வது தாட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா 100வது தாட்டில் என்ன இருக்கும்? 99 ப்ரீவியஸ் தாட்டோட ஸ்மிருதி இருக்கும். அதுக்கப்புறம் புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு மோசமான, அப்போ ஒரு க்ஷணத்தில் 99 ஸ்மிருதிகள் உண்டாச்சு அப்படின்னா அப்போ டிராஃபிக் ஜாம் உண்டாகாத ஆகமா? டிராஃபிக் ஜாம் ஆகிடும்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அது வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும்? ஒழுங்காக நடக்கும். இதுதான் இவங்க என்ன பண்ணுறாங்க? சர்வமேவ ஆக்குலீகிருதம். இந்த விதமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க, நல்லா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, தேத்து போக்திரு சொரூபம் எத்திர கொச்சன கல்பயந்தோ ந நியாயேன சங்கச்சந்தே. இப்போ நான் கேட்குறேன், இந்த ஒரு புத்தி விருத்தி அறியறதுக்கு எவனா ஒருத்தன் போகம் பண்ணுறதுக்கு ஒருத்தன் வேணுமா? யாருப்பா போகம் பண்ணுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த விஞ்ஞானமே போக்தான்னு சொல்கிறாங்க. விஞ்ஞானமே கர்த்தா, விஞ்ஞானமே போக்தா. அப்ப விஞ்ஞானமே கர்த்தா போக்தான்னு சொல்லும்போது தேத்து போக்திரு ஸ்வரூபம் எத்திர கொச்சன. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா போகம் செய்யற போக்தாவையும் என்ன பண்றாங்க? ஆத்மானே அந்த க்ஷணிக்க விஞ்ஞானம்னே சொல்றாங்க. க்ஷணிக்க விஞ்ஞானமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மிருதியையும் கேரி பண்ணுது. அந்த க்ஷணிக்க விஞ்ஞானமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கிற விஷயத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி விருத்தியா பரிணமிக்குது. அதை அனுபவிக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா அதே விஞ்ஞானமே வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிக்குது அப்படின்னு அவங்க சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா தேத்து போக்திரு ஸ்வரூபம் எத்தனை கொச்சனை கல்பயந்தோ. என்ன கல்பனா பண்ணுறாங்க? எதையாவது ஒன்றத்தை கல்பனை பண்ணுறாங்க. என்னது? க்ஷணிக்கத்தில் தோன்றி க்ஷணிக்கத்தில் மறையக்கூடியது தான் ஆத்மான்ற போக்தா அப்படின்னு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ந நியாயேன சங்கச்சந்தி. இது வந்து பார்த்தீங்கன்னா பொருத்தி பார்த்தோம் அப்படின்னா சரியாகவே பொருந்த மாட்டேங்குது. சரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே தாட்டு அதுவே கர்த்தா அதுவே போக்தாவாக இருக்கும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்புற மாதிரி இல்லை, அது சம்பவிக்கிற மாதிரியும் பொருத்தமாக இல்லை. அது மட்டும் இல்லை, கேச்சித்து சத்துவமாத்திரமப்பி பரிகல்பிய. சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கேச்சித்து அப்படின்றத இடத்துல வந்து பாக்கியவாதிகள் அப்படின்னு பேர். பாக்கியவாதிகள் அப்படின்னா 4 பேர் இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாத்தியமிக்கர்கள் அப்படின்னு ஒன்று, சர்வசூன்யவாதிகள்னு பேர். பௌத்த மதத்தில் 4 மதங்கள் இருக்கு. பாஹ்யார்த்த சர்வசூன்யவாதி, அதுக்கப்புறம் விஞ்ஞானவாதி, அதுக்கப்புறம் பாஹ்யார்த்தவாதி, பிரத்யக்ஷவாதி, பாஹ்யார்த்த அனுமேயவாதி அப்படின்னு மொத்தம் 4 பேர் இருக்காங்க.
ஒருத்தன் சர்வம் சூன்யம்னு சொல்கிறவன் அவனை வந்து தூக்கி ஓரமாக போட்டுருங்க, மாத்தியமிக்கன் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் விஞ்ஞானவாதியை தான் இப்போ நம்ம விசாரத்துக்கு வந்து அதிகமாக கொண்டு வரோம். விஞ்ஞானவாதி ஒரு க்ஷணத்தில் ஆத்மா தோன்றி ஒரு க்ஷணத்திலேயே மறைஞ்சிடும் விஞ்ஞானத்தோடு சேர்ந்து. இதுக்கப்புறம் இன்னொருத்தன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியில் வஸ்து இருக்கு அப்படின்னு சொல்கிற பாகிய பிரத்யக்ஷவாதி அப்படின்னு பேர் ஒருத்தன். அவனை இங்கே ஆச்சரியர் கொண்டு வர. அவனுக்கு என்ன பேர் அப்படின்னா சௌத்ராந்திகர்னு பேர். சௌத்ராந்திகன் அப்படின்னு பேர் அவனுக்கு பேர். அவனை இங்கே ஆச்சரியர் கொண்டு வர்றார். கேச்சித்து சில பேர் சத்துவ மாத்திரமதி பரிகல்பிய, வெளியில வஸ்துக்கள் இருக்கு அப்படின்னு கல்பனா பண்றாங்க. அஸ்தி சத்வோ ஏதான் பஞ்சஸ்கந்தான் நிக்ஷிப்பிய. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாகியார்த்தவாதிகள்னு பேரு, சௌத்ராந்திகர்னு பேரு. பஞ்சஸ்கந்தம் அப்படின்னு அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு சொல்றாங்க. பஞ்சஸ்கந்தத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 இது பிரம்மசூத்திரத்துல நல்ல விசாரம்லாம் இருக்கு. ஆச்சாரியர் நல்லா கண்டனம் பண்றார். இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு உங்களுக்கு தெரிஞ்சுங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பௌத்த மதத்தை கொஞ்சம் எடுத்துட்டு மானச உல்லாசம் எடுக்க போகிறேன் உங்களுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு ஒரு 4-5 நாள் வந்து பார்த்தீங்கன்னா இது வரும். பௌத்த மதத்தை 4 நாளும் படித்தோம் அப்படின்னா, கிரந்தங்களை வச்சு படித்தோன்னா நல்லா புரிஞ்சிடும். இப்போதைக்கு வந்து தெரிஞ்சுங்க, பஞ்சஸ்கந்தங்கள் அப்படின்னா, ஸ்கந்தம் அப்படின்னா என்ன பண்ணுங்க, ஒரு 5 பில்லர்ஸ்ன்னு வச்சுங்க, குரூப்னு வச்சுங்க. அந்த ஸ்கந்தத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் ஸ்கந்தம் வந்து பார்த்தீங்கன்னா ரூபஸ்கந்தம் அப்படின்னு பேர். முதல் ஸ்கந்தம் ரூபஸ்கந்தம். விஷயங்கள் இந்திரியங்கள் இந்த ரெண்டும் சேர்ந்தது ரூபஸ்கந்தம். ரூபஸ்கந்தம் பில்லர்னு எடுத்துங்க, இல்லை அப்படின்னா குரூப்னு எடுத்துங்க. முதல் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ரூபஸ்கந்தம். அதில் வந்து இப்போ விஷயம் மற்றும் இந்திரியங்கள் இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா விஞ்ஞான ஸ்கந்தம்னு பேர். விஞ்ஞான ஸ்கந்தம்னு பேர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விஞ்ஞானம் இருக்கும். ஆலய விஞ்ஞானம், பிரவருத்தி விஞ்ஞானம்னு 2. ஆலய விஞ்ஞானம்னா அண்டர் கரண்ட், ஒரு ரிவரில் வந்து இருக்கிற அண்டர் கரண்ட் மாதிரி ஒன்று இருக்கும். பிரவருத்தி விஞ்ஞானம்னா மேலே இருக்கக்கூடிய அலைகளோடு கூடிய நதி மேலே ஓடிக்கிட்டு இருக்குல்ல, அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரவருத்தின்னு பேர். அதே மாதிரி நம்ம தாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாட்டு மாறிக்கிட்டே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரவருத்தி விஞ்ஞானம். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட் போயிட்டே இருக்கும் ஒரு தாட்டு, அதுக்கு பேர் ஆலய விஞ்ஞானம்னு பேர். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஞ்ஞான ஸ்கந்தம்னு பேர் ரெண்டாவது. மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேதனா ஸ்கந்தம் அப்படின்னு பேர். வேதனான அனுபவம்னு அர்த்தம். நம்ம அறிகிறோம் சுகதுக்கங்கள் அறிகிறோம்ல, அந்த சுகதுக்க அனுபவங்களுக்கெல்லாம் பேர் வேதனா ஸ்கந்தம்னு மூணாவது. நாலாவது ஸ்கந்தம் வந்து சம்யா ஸ்கந்தம் அப்படின்னு பேர். இந்த உலகத்தில் இருக்கிற பேர் சப்த விவகாரங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சஞ்ஞா ஸ்கந்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நேம்ஸு விவகாரங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சப்த விவகாரங்கள் எல்லாம் ஒரு தாட்டாக பரிணமிக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சம்யா ஸ்கந்தம் அப்படின்னு பேர். அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா சம்ஸ்கார ஸ்கந்தம்னு பேர். சம்ஸ்காரம்னு என்னது, வாசனைகள், ஸ்மிருதிகள், நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பஞ்ச கிளேஷங்கள். இந்த கிளேஷங்கள் எல்லாம் என்ன வந்துடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்ஸ்கார ஸ்கந்தத்தில் வந்துடுது. இந்த 5 ஸ்கந்தங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க. அஸ்தீச்ச சத்வோ ஏதானு பஞ்சஸ்கந்தான் நிக்ஷிப்பிய அந்யாஸ்ச சந்ததாதி இது உக்துவா ததையேவ புனர் திரஸ்யந்தி. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்ரௌத்ராந்திகள் 5 ஸ்கந்தங்களை வந்து டிவைட் பண்ணி சொல்லி, இந்த 5 ஸ்கந்தங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதானு பஞ்சஸ்கந்தான் நிக்ஷிப்பிய, இதை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போடணும். இப்போவும் இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சௌத்ராந்திகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பௌத்த மதத்தில் ஹீனயானம் மகாயானம்னு 2 சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஹீனயானம் மகாயானம்னு 2 வந்து பார்த்தீங்கன்னா புத்தா இருக்கிறதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சுக்கிட்டாங்க. இந்த ஹீனயானம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில், தாய்லாந்தில் இவங்களெல்லாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஹீனயானம் தான் நிறைய இருக்காங்க. அவங்களோடதெல்லாம் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கோயிலில் என்னெல்லாம் ரிச்சுவல்ஸ்லாம் நம்ம பண்ணுறோமோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மதத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா மணி இருக்குது, பாட்டு இருக்குது, மந்திரங்கள் இருக்குது, ஹோமம் பண்ணுவாங்க. தேவதைகள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற அபிச்சார கர்மாக்கள்லாம் கூட அங்கே இருக்குது. நீங்கள் என்னெல்லாம் பிளாக் மேஜிக்லாம் இங்கே லோக்கலில் பண்ணுவோமோ அதெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. நம்மளோட தேவதைகள் எல்லாத்தையும் அப்படியே காப்பி பண்ணியிருப்பான்.
நான் புத்தகையா போயிருக்கேன். புத்தகையாவில் பார்த்தீங்க அப்படின்னா சரஸ்வதி தேவியை வந்து வேற ஒரு பேர் சொல்லி வாயிலே நுழையில வேற ஒரு பேரை சொல்லி வச்சிருக்கான். விஷ்ணுவையும் சிவபெருமானையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டெய்ட்டியாக மாற்றி வச்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹீனயானத்துக்குள்ளார வந்துடும். இந்த பாகியார்த்தவாதிகள், பாகியார்த்த அனுமேயவாதிகள், இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப். அப்புறம் விஞ்ஞானவாதி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யோகாச்சாரன் அப்படின்னு பேர். இவங்கெல்லாம் மெடிடேஷன் பிரதானமாக இருக்கிறவங்க. அப்புறம் சூன்யவாதி வந்து பார்த்தீங்கன்னா மாத்தியமிக்கன் அப்படின்னு பேர். அவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேட்டகரி வேறு. இவங்க 2 பேரும் மகாயானம்னு பேர். இந்த 2 பேரும் இப்போ ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஹீனயானம் வந்து பார்த்தீங்கன்னா சகஜமாக எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வேளாங்கண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகு குத்தி இவங்க பண்ணுற கூத்து பாருங்க, கன்வர்ஷன் ஆகிட்டு மேரி மாதாக்கு தீச்சட்டி தூக்கிட்டு இருக்கான். மேரி மாதாக்கு எங்கப்பா தேல் இருக்கிறாங்க, மாலை போட்டுக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்த வந்து பார்த்தீங்கன்னா மாலை போட்டு சபரிமலைக்கு மாலை போடுற மாதிரி நம்ம வேளாங்கண்ணிக்கு மாலை போடுறது, நாகூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதையாவது பண்ணுறது, இது மாதிரி ஒவ்வொன்றும். இதே மாதிரி லோக்கத்தில் எங்கே போனீங்கன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா உருவ வழிபாட்டு மேலே எதையோ ஒரு ரிச்சுவல்ஸ் மேலே பிடிப்புள்ளவங்க நிறைய இருப்பாங்க. இப்போ ஹீனயானம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய இருக்குது. மகாயானம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிடுச்சு. இந்த ஹீனயானத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பஞ்சஸ்கந்தங்களை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. சொல்லிட்டு இந்த பஞ்சஸ்கந்தங்களையும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தூக்கி போட்டுட்டு நியாசம் பண்ணிட்டு சந்நியாசம் பண்ணிட்டு, நிக்ஷிப்பியன்றதுக்கு அர்த்தம் தூர போட்டுட்டு. எதை தூர போடணும் சொல்றாங்க? இந்திரியங்கள் விஷயங்களா இருக்கிற ரூபஸ்கந்தத்தை தூக்கி போடணும். அப்புறம் வந்து ஆலய விஞ்ஞானம் பிரவிற்த்தி விஞ்ஞானத்தை தூக்கி போடணும். சுகதுக்க அனுபவம்ன்ற விஞ்ஞான ஸ்கந்தத்தை வேதனா ஸ்கந்தத்தை தூக்கி போடணும். அப்புறம் நாமரூப விவகாரங்கள் எல்லாத்தையும் தூக்கி போடணும். இதெல்லாத்தையும் போட்டுட்டு கிளேஷங்களை எல்லாத்தையும் சம்ஸ்கார ஸ்கந்தத்தை தூக்கி போடணும். இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஸ்கந்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்? வேற ஒரு ஸ்கந்தத்தை பிரதி சந்ததாதி வேற ஒரு ஸ்கந்தத்தை வந்து அனுச்சிந்தனம் பண்ணணும், ஆத்ம சிந்தனம் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னைத்தானே வந்து பார்த்தீங்கன்னா நாசம் செய்து கொள்கிறார்கள். அவங்க சொன்ன பிலாசபிலேயே அவங்க பயந்து போறாங்க. திரஸ்யந்தி, அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயந்து விடுகிறார்கள். இப்போ நான் கொஞ்ச நாள் விட்டுட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன், என்ன ஆகும் தெரியுங்களா? கிறிஸ்தவ மதம் இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவ மதம் என்ன ஆயிடும்னு கேட்டிங்கன்னா இந்து மதம் ஆயிடும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவன் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக காவி ட்ரெஸ் போட ஆரம்பிச்சிட்டான், மாலை போட ஆரம்பிச்சிட்டான், தீச்சட்டி தூக்க ஆரம்பிச்சிட்டான், தேர் இழுக்க ஆரம்பிச்சிட்டான். இங்கே அம்மன் கோயிலுக்கு என்னெல்லாம் பண்ணானோ அதெல்லாம் மேரி மாதாவுக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்ன ஆகும் கொஞ்ச நாள் கழிச்சு? நாங்கள் வேறன்னு சொல்லி கொஞ்ச நாள் கழிச்சு இவன் இதுவாகவே ஆயிடும். சொல்லுங்க ஜி. அதுதான் நான் அதான் சொன்னல, தேர் இழுக்கிற மாதிரி, பல்லக்கு தூக்குற மாதிரி, கருட வாகனம் இதெல்லாம். ஆமா போட ஆரம்பிச்சிட்டு புக்கே இருக்கு. அதான் இது மாதிரிலாம் இதெல்லாம் ஒவ்வொன்றா கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்தவ மதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க கிறிஸ்தவ மதம் இந்துக்களோட இணைஞ்சிடும். வேற எதுவும் இல்லை. மேரி மாதாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தேவத்தையோட ஒன்று ஆக்கிடுவாங்க. ஆமாம், துவஜஸ்தம்பம். ஆமாம், கொடிக்கம்பம்லாம் எங்கெங்க கொடிக்கம்பம்லாம் இருக்கு. துவஜஸ்தம்பம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலில் வைக்கிற மாதிரியே சர்ச்சுக்கு முன்னாடி துவஜஸ்தம்பம் வச்சு நான் இப்போ தான் பார்த்தேன் வீடியோ போன ஒரு வாரத்துக்கு முன்னாடி. என்ன அநியாயமாக இருக்கு துவஜஸ்தம்பம்லாம் வச்சு. அதுதான் பிரச்சனையே இல்லை. அதுதான் சொல்கிறேன் நான். இப்போ அதுதான் நமக்கு வந்து இப்போ நமக்கு ப்ராப்ளம் இல்லை. இப்போ என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்ளம். அவங்க என்ன பண்ணாங்கன்னா சொல்லி கடைசியில் நம்ம மதத்தையே அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி பௌத்த மதத்தில் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆத்மா இல்லைன்னு சொல்லிட்டு பஞ்சஸ்கந்தங்களையும் தூக்கி போட்டுட்டு வேற ஒன்றை வந்து அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னு அவங்க மதத்துக்கு ஆப்போசிட்டாக அவங்களே என்ன பண்ணாங்க, அவங்க ஃபிலாசபிக்கு ஆப்போசிட்டாக அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா பயந்து போய் அவங்க ஆத்ம தத்துவத்துக்கு வந்துடுறாங்க. இப்போ நான் கேட்குறேன், இந்த பஞ்சஸ்கந்தத்துக்கு அந்நியமாக வேற ஒன்று இல்லவே இல்லை. இதுக்கு அந்நியமாக எது இருக்குன்னா ஆத்மா தான் இதுக்கு அந்நியமாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, பஞ்சஸ்கந்தத்தையும் தியாகம் பண்ணிட்டீங்கன்னா அப்போ எங்கே நிற்பீங்க, எதை சிந்தனை பண்ணுவீங்க? ஆத்மாவை தான் சிந்தனை பண்ணணும். அப்போ அவங்க மதத்திலிருந்து அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா நழுவி விடுகிறார்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியாச்சு. அப்போ அவர் சொல்கிறார் என்னன்னா ததா ஸ்கந்தானாம் மகா நிர்வேதாய. சரி, இப்போ நான் கேட்குறேன், அந்த பஞ்சஸ்கந்தங்கள் இருக்குல்ல,
பஞ்சஸ்கந்தங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்திரியம், இந்திரிய விஷயம் ஒரு ஸ்கந்தம், ரூபஸ்கந்தம். அப்புறம் விஞ்ஞான ஸ்கந்தத்துல ஆலய விஞ்ஞானம், பிரவருத்தி விஞ்ஞானம், தாட்டு, 2 விதமான தாட்டு. மேல் மனசு கீழ் மனசு நம்ம சொல்லுவோம்ல, மேல் மனசு கீழ் மனசு நம்ம சொல்றோம்ல, அந்த 2 மனசுக்கும் பேர் வந்து பாத்தீங்கன்னா விஞ்ஞான ஸ்கந்தம்னு பேரு. அப்புறம் 3வது ஸ்கந்தம் வேதனா ஸ்கந்தம், சுகதுக்க அனுபவம். 4வது ஸ்கந்தம் சம்யா, பெயர்கள் எல்லாம் விவகாரங்கள், சப்த விவகாரங்கள். அப்புறம் 5வது ஸ்கந்தம் சம்ஸ்கார ஸ்கந்தம், கிளேஷங்கள். இதை எல்லாத்தையும் ததா ஸ்கந்தானாம் மகா நிர்வேதாய, இந்த 5 ஸ்கந்தங்கள்ல இருந்தும் நிர்வேதம்ன்றதுக்கு அர்த்தம் வைராகியம். மகா நிர்வேதத்தை அடையறதுக்காக நாம் மிகப்பெரிய வைராகிய ஆகணும், இதுதான் துக்கஸ்வரூபம் அப்படின்னு இதை தியாகம் பண்றதுக்கு, வைராகியத்தை அடையறதுக்காக என்ன பண்றாங்க? விராகாய, மகா நிர்வேதாய, விராகாய, அனுத்பாதாய. அது வந்து பார்த்தீங்கன்னா விராகாய, விராகாய, அனுத்பாதாய, பிரசாந்தைய, திரும்பவும் இவைகள் எதுவுமே எனக்கு வந்துடக்கூடாது. அப்போ என்ன அர்த்தம்? திரும்ப ஜனிக்கக்கூடாது, இவைகள் எதுவுமே எனக்கு உண்டாகக்கூடாது, இந்த 5 ஸ்கந்தங்களும் எனக்கு உண்டாகக்கூடாது, நான் பரிபூர்ண வைராகியத்தை அடையணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க? பிரசாந்தையே, நல்லா இவைகள் சாந்தி அடையணும் அப்படின்றதுக்காக குரோர் அந்திகே பிரம்மச்சரியம் சரந்தி. குரு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா குருவை போய் இது பண்ணி சந்நிதியை அடைஞ்சு குருவோட பக்கத்துல இருந்துகிட்டு உபநிஷத்துக்கு அர்த்தம் இதான். அப்படியே முண்டக்க உபநிஷத்து மந்திரம் மாதிரியே இருக்குது. ஆமா, குரோர் அந்திகே பிரம்மச்சரியம் சரந்தி நிர்வேதமாயாத் சமித்பாணிகே ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் குருமேவாபி கச்சேத் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. பரீட்ச லோகான் கர்மச்சிதான் பிராமணோ நிர்வேதமாயா நாஸ்திய கிருத கிருத்தேன ச குருமேவாபி கச்சேத் சமித்பாணிகி சன் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. அது அப்படியே இங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா குருவோட பக்கத்துல போய் பிரம்மச்சரிய வாசத்தை வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க. இது உக்துவா, இந்த விதமா அவங்க சொல்லி என்ன பண்றாங்க? சத்துவசிய புனக சத்துவமேவ அபக்ன்வதே. அவங்க சொல்றாங்க ஆத்மானு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு, அப்ப எங்க போய் நிக்க போறீங்க? இந்த 5ஐயும் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்க போய் நிக்க போறீங்க? ஏன் குருவாசத்துக்கு பண்றீங்க? இதெல்லாம் வைராக்கியம் அடைஞ்சிருங்க, எங்க நிப்பீங்க நீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா திரும்பவும் ஆத்மாவையே அடையிறது. 5ஐயும் விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்திலையும் வைராக்கியம் அடைஞ்சிட்டு திரும்ப வந்து பாத்தீங்கன்னா நான் ஆத்மாவையும் நிராகரணம் பண்ணிட்டு எங்க நிப்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்துவசிய புனக சத்துவமேவ அபக்ன்வதே, தான் தன்னையே வந்து பாத்தீங்கன்னா நீக்கிக்கிற மாதிரி ஆயிடும். ஆத்மா இல்லைன்னு சொல்றான், அப்ப நீ இப்படிப்பா இருப்ப? நீ யாரு? 5ஐயும் நீக்கிட்ட அப்படின்னா நீ யாரு? ஆத்மாவே இல்லைன்னு சொல்லிட்டு தன்னையே வந்து பாத்தீங்கன்னா நீக்கிக்கிற மாதிரி ஆயிடும். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிடுது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவை வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் இல்லைன்னு, விஞ்ஞானவாதி வந்து பாத்தீங்கன்னா விற்த்திக்கு அந்நியமா ஆத்மான்னு ஒண்ணு இல்லைன்னு சொல்றான். அப்ப விற்த்திகள் எல்லாம் பஞ்சஸ்கந்தத்துல கொண்டு வந்துட்டீங்கன்னா விற்த்திகளை நீக்கினதுக்கு பிறகு நீ உன்னோட நிலை என்ன கேட்டா பதில் சொல்ல முடியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட சித்தாந்தம் வந்து விஞ்ஞானவாதிகளோட சித்தாந்தம், ஸ்ரௌத்ராந்திகரோட சித்தாந்தம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா கன்ஃபியூஸ் ஆயிருக்காங்க. ஆனா வந்து ஆச்சாரியர் சொல்றாரு சாங்கிய யோகாதயஸ்து, சாங்கிய மதமா இருக்கட்டும் இல்ல நம்ம யோகிகளா இருக்கட்டும் ரொம்ப பர்ஃபெக்ட். வேதாந்திகளையும் சேர்த்துக்கலாம். வேதாந்திகளும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்ட். என்ன பண்றோம்? பிரவாதாகா ஸ்வசப்தேன புருஷமேவ சுவாமினம் சித்தஸ்ய போக்தாரம் உபயந்தி இது. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாங்கிய யோக பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா விற்த்திகளுக்கு அந்நியமா ஆத்மான்னு ஒண்ணு, போக்தான்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நம்மளுடைய அனுபவம் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தவிருத்தியோட நம்ம மெர்ஜ் ஆயிட்டே இருக்கோம். சித்தவிருத்திக்கு அந்நியமா ஆத்மா திரஷ்டா அப்படின்னு ஒருத்தன் இருக்கான். திரஷ்டா திருஷி மாத்திரா. திரஷ்டா வந்து பாத்தீங்கன்னா வெறும் சைத்தன்ய மாத்திரமா ஒரு திரஷ்டா இருக்கான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிரவாதாக நல்லா வாதம் செய்பவர்களாக ஸ்வசப்தேன புருஷம் ஏவ சுவாமினம், சுவாமியா இருக்கிற புருஷனை வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்தத்துக்கு போக்தாவாக, சித்தத்துக்கு எஜமானனாக சொல்கிறார்கள். அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம யோக பட்சத்திலையும் சாங்கிய பட்சத்திலையும் வேதாந்த பட்சத்திலையும் விற்த்திக்கு அந்நியமா, விஞ்ஞானத்துக்கு அந்நியமா, இந்த வெளியில இருக்கிற ரூபங்கள் வஸ்துக்களுக்கு அந்நியமா திரஷ்டா அப்படின்னு ஒரு போக்தான்னு ஒருத்தன் இருக்கின்றான் அப்படின்னு நம்ம நிர்ணயம் பண்றோம். இதோட இந்த இதை நிக்கட்டும், நாளைக்கு மீதியை பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः.
ஹரிஹி ஓம். நாராயண நாராயண நாராயண. எவ்வளோ புரியுதோ புரிஞ்சுங்க, புரியலன்னா விட்டுருங்க.